परमेश्वर भला है। अति शीघ्रமாய் வரப்போற இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से एक बार फिर से आप सभी को बधाई देके स्वागत करता हूं। ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम सब जाएंगे। இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போறோம். इस साल की वादा वचन को हम पढ़ेंगे। ஏமான் ஸ்தோத்திரம் 25வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். एसाया भविष्यद्वक्ता का 25वें अध्याय का 8वां वचन। அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். वो मृत्यु को जय से निकलेगा। கர்த்தராகிய தேவன் प्रभु परमेश्वर எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து सबों के मुख पर से आंसू पोंछ डालकर தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். और अपनी प्रजा की नामधराई सारी पृथ्वी पर से दूर करेगा। Praise the Lord. Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। ஆமென். ஆண்டவர் கடந்த நாட்கள்ல இந்த வசனத்தின் மூலமாக தான் பேசிக் கொண்டு வருகிறார். परमेश्वर कुछ दिनों से इस वचन के द्वारा बात करते आए। கர்த்தராகிய தேவன் प्रभु परमेश्वर எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து सारे मुख पर से आंसू पोंछकर நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் என்கிற காரியத்தை தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். हमारे आंसुओं को पोंछेंगे करके इसी विषय से इस साल के शुरुआत से बात करते आए। கடந்த நாட்களின் செய்தியை நான் உங்களுக்கு மறுபடி சொல்லுவதற்கு நேரமில்லை. पिछले दिनों में क्या संदेश था उसे दोबारा कहने के लिए समय नहीं। இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். आज जब परमेश्वर हमसे बात करना चाहते हैं उस वचन की ओर मैं जाना चाहता हूं। நம்முடைய தேவன் हमारा परमेश्वर எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். सारे मुखों पर से आंसू पोंछते हैं। நாம் அழுவதை தேவன் விரும்பவில்லை. हम रोते हैं इसे परमेश्वर नहीं चाहते। நாம் கண்ணீர் விடுகிறதை தேவன் விரும்பவில்லை. हम आंसू बहाते इसे परमेश्वर नहीं चाहते। நாம் கண்ணீர் விடும்போது நம்முடைய அருகில் கடந்து வருகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். हम आंसू बहाते समय हमारे पास में आने वाला परमेश्वर ही यीशु मसीह। நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். हमारे आंसुओं को उनके कुप्पी में भरकर रखेंगे। நம்முடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. हमारे आंसुओं को उनके हिसाब में रखे करके वचन कहता है। அவைகள் எல்லாவற்றுக்கும் பதில் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். उन सभी कारणों के लिए जवाब देने वाला हमारा प्रभु परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி அழுகிறான். आज एक मनुष्य परमेश्वर को देखकर रोता है। அவனுடைய வாழ்க்கையின் கண்ணீரை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? उसके जीवन के आंसू को परमेश्वर कैसे बदलते हैं। 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. दूसरे राजाओं का 20वें अध्याय का 5वां वचन इस तरह कहता है। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं உன் விண்ணப்பத்தை கேட்டேன், तेरे विनती को मैंने सुना है। உன் கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को मैंने देखा है। இதோ நான் உன்னை குணமாக்குவேன். देख मैं तुझे चंगा करूंगा। 3ஆம் நாளில் तीसरे दिन நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். तू परमेश्वर के भवन में जाएगा। அந்த வார்த்தையை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். उस वचन को ध्यान से देखिए। ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறார், परमेश्वर एजेकिया राजा को देखकर कहते हैं, எசேக்கியா ராஜாவே, एजेकिया राजा ஏமன் ஸ்தோத்திரம், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், मैंने तेरी प्रार्थना सुनी, உன் கண்ணீரை நான் கண்டேன். हाँ तेरे आंसू को देखे। ஹல்லேலூயா. हालेलुया। நீ அழுகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், तेरे रोने की आवाज को मैंने सुना है। அழுத உன் கண்ணீரை நான் கண்டேன். और रोते वक्त आया आंसू को मैंने देखा है। உன் கண்ணீரை மாற்றும்படி நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? तेरे आंसू को बदलने के लिए मैं क्या करने वाला हूँ। நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். मैं तेरे लिए एक अद्भुत करना चाहता உன் हूँ। வியாதியை சுகமாக்க விரும்புகிறேன். तेरे बीमारी को चंगा करना चाहता हूँ। 3ஆம் நாளில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீ எனக்கு பலியிடப் போகிறாய். तीसरे दिन तो परमेश्वर के भवन में आके मेरे लिए बलि चढ़ाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜா, एजेकिया राजा, வேதம் சொல்கிறது அவன் வியாதிப்பட்டான். वचन कहते हैं वो रोगी हुआ। அவன் சரீரத்தில் பிளவை என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி, கொடூரமான வியாதி. उसके शरीर में एक कठोर बीमारी आई। நாளுக்கு நாள் அந்த வியாதி, அந்த புண், அந்த காயமானது விரிவடைந்து கொண்டே போகிறது. और दिन प्रतिदिन उसके शरीर में जो फोड़ी जैसी बीमारी आई वो बढ़ने लगी, फैलने लगी। வேதம் சொல்கிறது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறது. और वचन कहता है कि उसके मृत्यु के योग्य बीमारी थी। ஆமென். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को देख कर कहे, எசேக்கியா ராஜாவுடைய வீட்டுக்கு போ. तू एजेकिया राजा के घर पे जा। ஹல்லேலூயா. हालेलुया। நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன? तुझे जाकर क्या कहना है? உனக்கு மரணம் சமீபிக்க போகிறது. तेरा मृत्यु होने वाला है। அதுக்கு முன்னால उससे पहले உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்க. तेरे घर के सारे काम को ठीक से कर ले। ஆமென். आमीन। சொத்தெல்லாம் யாருக்கு பங்கு போடணுமோ பங்கு போட்டுக்க. देख जायदाद किसको बांटना है बांट ले। அடுத்த ராஜாவா யாரை வைக்க போணுமோ
இப்பவே அபிஷேகம் பண்ணிக்க. अगला राजा किसको रखने वाला है उसका अभिषेक अभी से कर ले। என்னவென்ன பந்தோபஸ்து பண்ணணும் சப் பந்தோபஸ்து பண்ணிக்க. जो भी बंदोबस्त करना है सब बंदोबस्त कर ले। உனக்கு சீக்கிரமா சாவு வரப்போகுது तू जल्दी से मरने वाला है, அப்படின்னு ஆண்டவர் உங்கள்ட்ட வந்து சொன்னார். ऐसा परमेश्वर आके आपको देख के बोले। நான் வந்து சொல்றேன், ஊழியக்காரன் வந்து சொல்றேன்னு வச்சுக்கிடுங்களா. आप पास्टर जी सेवक आकर आपसे कह रहे, கர்த்தர் சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொன்னா देखो परमेश्वर ने आपसे ऐसा बोलने के लिए भेजा इसलिए मैं आपसे कह रहा हूं करके बोलूंगा तो தைரியமா வந்து சொல்றேன். मैं धैर्य से आके बोल रहा हूँ। கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார் परमेश्वर भविष्यवाणी कह रहे அப்படின்னா எப்படி இருக்கும்? तो आपके लिए क्या होगा? உடனே ஹார்ட் அட்டாக் ஆகி பொட்டையை போட்டுருவியா. तुरंत अटैक आएगा और आप उधर ही मर जाओगे। Praise the Lord. Praise the Lord। உடனே அங்க இருந்து பாஸ்டர் பாட்டு பாட வேண்டியது ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். तुरंत वहीं से पास्टर जी को गीत गाना शुरू करना पड़ेगा। ஆமென். आमीन। ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். देखो एक ज्योति का देश दिख रहा है कर फिर गाना पड़ेगा गीत। ஆமென். आमीन। எசேக்கியா ராஜா பாருங்க. एजेकिया राजा को देखिए, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, साय भविष्यवक्ता आकर के மரண நாள் வந்துட்டு, हे तेरा मरने का दिन आ गया, எல்லா வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிக்க तेरे घर के सारे काम काज को कर ले, அப்படின்னு கத்த சொல்றார். ऐसा परमेश्वर कह रहे। உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்யறார் அப்படின்னா, तुरंत एजेकिया राजा क्या कर रहे हैं? ஏவன் ஸ்தோத்திரம் சுவர் புறமாய் திரும்பிக் கொண்டார். दीवार की तरफ घूम गए। ஏவன் 3வது வசனம் சொல்கிறது, तीसरा वचन कहता है அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். वो परमेश्वर को देख के प्रार्थना करने लगे। என்ன ஜெபம் பண்றாரு? क्या प्रार्थना किए? கர்த்தாவே, हाँ प्रभु, உமக்கு முன்பாக आपके सामने உண்மையும் सच्चाई से மன உத்தமமாய் நடந்து खरे मन से चलकर உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். आपके सामने मैंने अच्छे काम किए करके आप इसे स्मरण करो। அல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? हम क्या प्रार्थना करते हैं? ஆண்டவரே, परमेश्वर, நான் செத்துற கூடாது ஆண்டவரே. मैं नहीं मरना என் चाहिए, பிள்ளை அனாதையா போயிடும். मेरा बच्चा नहीं तो अनाथ हो என் जाएगा, புருஷனுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு யாரும் கிடையாது. मेरे पति को खाना खिलाने वाला कोई नहीं, என் மனைவிக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இனிமே. मेरी पत्नी के आगे क्या होगा मुझे पता नहीं। ஆண்டவரே, परमेश्वर இறங்கும் ஆண்டவரே. दया कीजिए। உடனே பாஸ்டரை பிடிச்சிடுவீங்க. तुरंत पास्टर को पकड़ लोगे। பாஸ்டர், पास्टर நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना कीजिए। என் ஜெபத்தை கேட்காம இருந்தாலும் உங்க ஜெபத்தையாவது கேட்பார். हमारी प्रार्थना नहीं सुनते लेकिन आपकी प्रार्थना तो जरूर सुनेंगे। கொஞ்ச நாள் கூட வாழலாம் பாஸ்டர். थोड़ा दिन और जीना है पास्टर। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜா एजेकिया राजा ஏசாயா தீர்க்கதரிசி டாட்டா சொல்ற, நீர் போம் நான் பாத்துக்கிறேன். ए साहब भविष्यवक्ता को टाटा बाय बाय करके बोलते आप जाओ मैं देख लूंगा। எனக்கும் என் அப்பாவுக்கும் உறவு இருக்கிறது. मेरा और मेरे पिता के साथ रिश्ता है, அதான் वही எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு இருக்கு. मेरा और मेरे परमेश्वर के साथ रिश्ता है, நான் பாத்துக்கிறேன். मैं देख लूंगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு இருக்கிறது. मेरा और मेरे परमेश्वर के साथ रिश्ता है। சுவர் புறமா திரும்பிட்டாரு. दीवार की तरफ घूम गए। ஆண்டவரே, परमेश्वर, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். देखो मैं अभी तक कैसे जीवन जिया मैं आपको याद दिलाता हूँ। உமக்கு முன்பதாக நான் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தேன் मैं आपके सामने अब तक कैसे जिया அதை உமக்கு ஞாபகப்படுத்துகிறேன். उससे मैं आपको स्मरण कराता हूँ। இதுக்கு மேல அற்புதம் செய்கிறதும் அற்புதம் செய்யாதும் உங்க கடமை. इसके ऊपर अद्भुत करना या नहीं करना वो आपके ऊपर। Praise the Lord. Praise the Lord। ஒருவேளை ஆண்டவருக்கு हो सकता है परमेश्वर के लिए தேவன் உங்கள் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினால் நீங்கள் என்ன ஞாபகப்படுத்த முடியும்? आपके पुराने जीवन के बारे में परमेश्वर को याद दिलाना है तो आप उन्हें क्या याद दिलाओगे? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை अभी तक जो जीवन जिए ஒருவேளை ஆண்டவருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த விரும்பினால், हो सकता है परमेश्वर को उसमें से कुछ याद दिलाना चाहते हो तो क्या दिलाओगे? என்னத்தை ஞாபகப்படுத்தினிய? आप परमेश्वर को क्या याद दिलाओगे? என்ன ஞாபகப்படுத்துவியான்னு சொல்றேன், கேக்குறேன். आप बताइए बीत काल में आपने जो किया परमेश्वर के लिए उसमें से क्या याद दिलाओगे? இந்த வருஷத்துல 5 சண்டே கட் பண்ண ஆண்டவரே, ये साल मैंने 5 रविवार को काट दिया, मैं नहीं आया। காலையில ஒரு நாளும் ஜெபம் பண்றதெல்லாம் கிடையாது ஆண்டவரே. परमेश्वर देखो सुबह सुबह उठ के तो मैं प्रार्थना नहीं करता हूँ, பைபிளை வாசிக்கிறது இன்னைக்கு வாசிக்காம எத்தனை பேர் வந்திருக்கீங்க? पवित्र शास्त्र नहीं पढ़ता, आज ही पढ़े बिना कितने लोग आए हो? ஆமென். आमीन। நம்ம ஞாபகப்படுத்தினா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. हम परमेश्वर को याद दिलाना जाए तो ऐसे ही कुछ याद दिलाएंगे, ஆனா लेकिन எசேக்கியா சொல்றேன் பாருங்க, एजेकिया कहता है உமக்கு முன்ன இது வரைக்கும் உண்மையா வாழ்ந்திருக்கேன். देखो मैं आपके सामने अभी तक सच्चाई का जीवन जिया हूँ மன உத்தமமா நான் வாழ்ந்திருக்கேன். और खरे मन से मैंने जीवन जिया है। உங்க பார்வைக்கு, என் பார்வைக்கு, உம்முடைய பார்வைக்கு நலமானதை மட்டும் நான் செய்திருக்கேன்.
और देखिए मेरी नजर में नहीं जो आपकी नजर में अच्छा है उसे ही मैंने किया है என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் மிகவும் அழுதான். इसे याद कर लो करके बहुत ही रोया Praise the Lord. Praise the Lord Hallelujah. Hallelujah அழுத உடனே रोते ही ஆண்டவர் எங்க போறார் பாத்துக்கங்க. परमेश्वर देखो कहाँ पर जा रहे हैं ஏசாயா தீர்க்கதரிசியிடம் மறுபடி போறார். हे साया भविष्यवक्ता के पास फिर से गए எப்பா देख भाई நீ திரும்பி போ, तू वापिस जा திரும்பி वापिस போ. जा ஏசாயா எங்க வரைக்கும் தான் வந்திருக்கான்? ये साया अभी कहीं कहाँ तक पहुंचा है அரண்மனையை விட்டு இறங்கி அந்த முற்றம் அந்த மைதானம் இருக்கும்ல, देखो ये साया अभी राजमहल को छोड़ के जो उसकी बाहर जो आंगन होता है ना முற்றம்னா விளங்குதா? आंगन समझेगी नहीं மும்பையில எங்க இருக்கு முற்றம்? मुंबई में कहाँ पर है இறங்குனா ரோடு, उतरोगे तो रोड இல்லனா கெல்லி. नहीं तो गली நம்ம ஊர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? अब गांव में देखोगे तो வீட்டை விட்டு இறங்கின உடனே கொஞ்சம் இடம் காலியா இருக்குல்ல, அதுதான் முற்றம் அப்படின்னுவாங்க. देखो घर छोड़ के उतरते ही थोड़ा आंगन जैसा जगह खाली होता है ना उसे ही आंगन कहते हैं அது வரைக்கும் தான் போயிருக்கான். वहीं तक गया है वो கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. परमेश्वर का वचन उसके पास पहुंचा ஆமென். அவர் சொல்றார், நீ திரும்பி போ. वो कहते तो फिर से जा என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, मेरे प्रजा के प्रधान इजेकिया से कर உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, कि तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा यो कहता है உன் விண்ணப்பத்தை கேட்டேன். मैंने तेरी प्रार्थना सुनी எவ்வளவு நேரத்துல? कितने समय में எவ்வளவு நேரத்துல? कितने समय में அரே அரண்மனையிலிருந்து வெளியே போறதுக்கு எவ்வளவு நேரம்? अरे राजमहल से बाहर निकलने के लिए कितना समय लगेगा ஏசாயா மெதுவா போயிருப்பார் நினைக்கிறீங்களா? आपको लगता है कि ईसाया बहुत धीरे से चल के गए होंगे அவர் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஓடி இருப்பாரு. अरे वो तो कह के पीछे मुड़ के देखे बिना ही निकल गए होंगे ஏன்னா ராஜா இல்ல. क्योंकि ये तो राजा ஏ है நீ செத்துருவேன்னா அவருக்கு கோவம் வரும். अरे तू मर जाएगा बोलेगा तो उसको गुस्सा आएगा திரும்பி பார்க்காம ஓடி இருப்பாரு. पीछे देखे बिना ही निकल गए வித்தின் சில செகண்ட்ஸ்க்குள்ளால அல்லது நிமிஷத்துக்குள்ளால कुछ ही क्षण कुछ ही मिनट के अंदर கர்த்தர் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். परमेश्वर एजेकिया की प्रार्थना को सुने அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப நம்ம இன்னைக்கு உபவாச ஜெபம் பண்றோம். तो आज हम उपवास का प्रार्थना करते हैं கண்ணீரோட ஜெபம் பண்ணி பார்க்கோம். आंसू बहा बहा के प्रार्थना करते சர்ச்சில வந்து ஜெபம் பண்ணி பார்க்கோம். कलीसिया में आके प्रार्थना करते பல வருஷமா ஜெபம் பண்ணி பார்க்கோம். कई सालों से प्रार्थना कर रहे பதில் வர மாட்டேங்குது. जवाब नहीं आ रहा பதில் வர மாட்டேங்குது. जवाब नहीं आ रहा ஏன் உங்களுக்கு விளங்குச்சா? क्यों करके आपको समझा क्या ஏமன் நான் செய்த நன்மையை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. मैंने जो भलाई का काम किया अच्छा काम किया उसे परमेश्वर को याद दिलाने के लिए मेरे पास कुछ भी नहीं है இதுவரைக்கும் अभी तक நான் கர்த்தருக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. अभी तक परमेश्वर की नजर में जो भला है अच्छा है उसे किया करके कहने के लिए कुछ भी नहीं है அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया எசேக்கியாவுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். हिजकिय्याह की रोने की आवाज को सुने ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னார், परमेश्वर के உன் மரண கட்டை நான் மாற்றப் போகிறேன். मैं तेरे मृत्यु के बंधन को बदलूंगा உனக்கு நான் இன்னும் 15 வருஷம் தரப் போகிறேன். मैं तुझे और 15 साल बड़ा कर दूंगा எத்தனை வருஷம்? कितना साल 15 வருஷம் தரப் போறேன். 15 साल बड़ा कर दूंगा மூணாம் நாள்ல ஏவன் நீ ஆலயத்துக்கு போவே. और देख तीसरे ही दिन तो परमेश्वर के भवन में आएगा அற்புதம் நடக்கும். अद्भुत होगा அற்புதம் நடந்த பிறகு अद्भुत होने के நீ बाद ஆலயத்துக்கு போவா. तू भवन में आएगा அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். हमारे जीवन में कितने सारे अद्भुत किए ஆனால் अनेक நேரத்தில் ஆலயத்தை மறந்து விடுகிறோம். लेकिन अनेक समय पे परमेश्वर के भवन को भूल जाते हैं Praise the Lord. Praise the Lord Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया ஆலயத்தை மறந்து விடுகிறோம். हम इस परमेश्वर के भवन को भूल जाते हैं ஆண்டவர் சொன்னாரு, राजा ने कहा அற்புதத்தை பெற்ற உடனே अद्भुत को पाते ही நீ எங்க தான் போணும்? तुझे कहाँ जाना है ஆலயத்துக்கு தான் போணும். भवन में जाना है परमेश्वर के Praise the Lord. Praise the Lord Hallelujah. हालेलुया ஆண்டவருடைய மரண கட்டுகளை உடைக்கிறார். परमेश्वर के मृत्यु के बंधन को तोड़ते हैं தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों நம்முடைய தேவன் हमारा परमेश्वर நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். हमारी रोने की आवाज को सुनने वाला परमेश्वर है நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். हमारे आंसुओं को पोंछने वाला परमेश्वर है வியாதிகளை சுகமாக்கும் வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வமாயிருக்கிறார். बीमारियों को चंगा करने का सामर्थ हमारे परमेश्वर के पास है ஆயுசு நாட்களை கூட்டி தரக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம்.
आयु के दिन को बढ़ा कर देने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। ஜீவனை கொடுக்கிறதுக்கும் ஜீவனை எடுக்கிறதுக்கும் நம்ம தெய்வத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. हरे जीवन को देना और जीवन को लेना केवल हमारे परमेश्वर के पास ही उसका अधिकार है। ஆமென். आमीन। சில பிசாசுகள் துரத்தும் போது சொல்லுவான், कुछ शैतानों को भगाते समय शैतान कहता है இவனை எடுத்துக்கிட்டு தான் போவேன், இவளை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு. मैं तो इसको लेकर ही जाऊंगी, लेकर ही जाऊंगा। நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், मैं हंसते हुए बोलता हूँ உன்னால முடிஞ்சா கொண்டு போ. तुझसे होगा तो लेके जा। ஆமென். आमीन। இதுவரைக்கும் அப்படி ஒன்னையும் கொண்டு போகல, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். अभी तक एक को भी लेकर नहीं गए, इसके लिए परमेश्वर की स्तुति हो। ஆமென். आमीन। ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். जीवन को देना और जीवन को लेना ये अधिकार सिर्फ हमारे परमेश्वर का ही है। நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் சத்துருவனோ बहुत से लोग के जीवन में मैं मर जाऊंगा क्या, मैं मर जाऊंगा क्या। நீ சாக மாட்ட, तू नहीं मरेगा, உனக்கு பூரண ஆயுச கர்த்தர் தருவார். तेरे को पूर्ण आयु परमेश्वर देंगे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। செத்துருவனோன்னு மனசுல வரும்போது நீ சொல்லணும், मर जाऊंगा क्या, मर जाऊंगी क्या, ऐसे मन में आते ही तुझे कहना है என் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறவர், मेरा परमेश्वर आयु के दिन को बढ़ा कर देता பூரண है, ஆயுசை எனக்கு தரக்கூடியவர். परिपूर्ण आयु मुझे देंगे। கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திரோமா? अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा करेंगे क्या। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। எசேக்கியா ஒரு குட்டி ஜெபம் தான் பண்றார். देखो एजेकिया यहाँ पे एक छोटी सी प्रार्थना करते हैं। ஏன் எசேக்கியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப்போறா. क्यों एजेकिया का प्रार्थना को परमेश्वर ने सुना, उसके विषय में परमेश्वर आज हमसे बात करेंगे। पहला எசேக்கியாவுடைய ஜெபத்தில் ஒரு தைரியம் இருந்தது. एजेकिया के प्रार्थना में एक धैर्यता थी। ஹalleluya. हालेलुया। மூணாவது வசனத்துல சொல்றார் பாருங்க, तीसरे वचन में कहते हैं நான் मैं உமக்கு முன்பதாக आपके सामने உண்மையா வாழ்ந்திருக்கேன், सच्चाई का जीवन जिया हूँ, உம்முடைய பார்வைக்கு आपकी नजरों में நலமானதை செய்திருக்கேன், अच्छे काम को किया हूँ, உத்தமமா நான் நடந்திருக்கிறேன். खरे मन से मैं चला हूँ। அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உடனே போறாரு, तो तुरंत परमेश्वर के सम्मुख जाते गए, தைரியமா ஆண்டவரோட பேசுறாரு. धैर्य के साथ परमेश्वर से बात करते। ஆண்டவரே, परमेश्वर நான் வாழ்ந்திருக்க ஆண்டவரே, मैं ऐसा जीवन जिया हूँ, உண்மையா நடந்திருக்க ஆண்டவரே, सच्चाई से चला हूँ, நலமானதுதான் நான் செய்திருக்க ஆண்டவரே. मैं अच्छे काम को किया हूँ। தைரியமாய் கர்த்தரிடத்தில் பேசும் ஏமன் அனுபவம் அவனுக்குள் இருந்தது. धैर्य के साथ परमेश्वर से बात करने का अनुभव उसके अंदर था। ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்னா, एक मसीह व्यक्ति का जीवन कैसे होना चाहिए। தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் நிற்கும் அந்த தைரியம் இருக்கணும். परमेश्वर के सामने खड़े रहने का वो धैर्य होना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். परमेश्वर के बारे में डर होना चाहिए, ஆனா लेकिन தேவனுக்கு முன்னால தைரியமாய் நிற்கக்கூடிய அனுபவம் இருக்கணும். हाँ परमेश्वर के सामने धैर्य के साथ खड़े रहने का अनुभव होना சும்மா चाहिए। போய் தைரியமா நிக்க முடியாது. ऐसे ही जाके धैर्य से खड़े नहीं रह सकते। ஆமென். आमीन। ஆண்டவரே நீங்க சொன்னதை தான் செய்திருக்கிறேன் அப்படின்னா நீ தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிக்க முடியும். परमेश्वर आपने जो कहा था वो सही मैंने किया है, ऐसे तो आप जाके धैर्य के साथ खड़े रह सकते हो। உங்களுக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? क्या आप परमेश्वर को देख के ऐसा बोल सकते हो। ஆண்டவரே, परमेश्वर இத்தனை காலங்களும் इतने साल ரட்சிக்கப்பட்ட பிறகு, उद्धार पाने के बाद से, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, अभिषेक पाया उसके बाद से, ஆலயத்துக்கு வந்த பிறகு, चर्च कलीसिया आने के बाद से நீங்க சொன்னபடிதான் வாழ்ந்திருக்கேன் आपने जैसे बताया वैसे जीवन को जिया हूँ। சொல்ல முடியுமா? आप लोग बोल सकते हो क्या। ஆமென். आमीन। நீங்க சொன்ன இடத்துக்கு தான் நான் போயிருக்கேன் आपने जिस जगह पर जाने के लिए कहा था उसी जगह पर मैं गया हूँ। சொல்ல முடியுமா? बोल सकते हो क्या। சொல்ல முடியுமா? बोल सकते हो क्या। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நீங்க சொன்னபடிதான் திருமணம் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியுமா? आपने जिससे कहा उसी से मैंने शादी किया, ऐसे बोल सकते हो क्या। நீங்க சொன்னபடிதான், நீங்க சொன்ன வேலையில தான் ஜாயின் பண்ணிருக்கேன் சொல்ல முடியுமா? आपने जिस नौकरी पे जाके ज्वाइन करने के लिए उसी नौकरी पे गया, वैसे बोल सकते हो क्या। நீங்க சொன்ன படிப்பத்தான் நான் படிச்சிருக்கேன் சொல்ல முடியுமா? आपने जो पढ़ाई मुझे रखी थी उसी पढ़ाई को मैंने पढ़ी कर क्या बोल सकते हो क्या। ஆமென். आमीन। எல்லாமே सब कुछ அவர் சொன்னபடி செய்திருந்தால் उन्होंने जैसे कहा वैसे किए हो तो நீ தைரியமா तू धैर्य के साथ பிரச்சனை வரும்போது परेशानी आते समय ஆண்டவர் முன்னால போய் நின்னுட்டு परमेश्वर के सामने जाकर खड़ा रहकर நீங்க சொன்னபடி நான் செய்திருக்கேன் ஆண்டவரே, आपने जैसे कहा था वैसे मैंने किया प्रभु, இப்போ ஏன் பிரச்சனை வந்துச்சு अभी क्यों ये परेशानी आई, அப்படின்னு கேட்க முடியும். ऐसे तुम पूछ सकते हो। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஆமென். आमीन। அவர் சொன்னபடி நாம் செய்திருந்தால் उन्होंने जैसे कहा वैसे हमने काम किया है तो பிரச்சனை வந்தாலும் परेशानी आता है तो भी தைரியமா ஆண்டவர்ட்ட போய் கேள்வி கேட்கலாம். धैर्य से परमेश्वर से सवाल पूछ सकते हो।
ஆமென். आमीन। ஆண்டவர் முன்னால வந்து நிக்கலாம். परमेश्वर के सामने आके खड़े रह सकते हो। எசேக்கியா அதைத்தான் செய்கிறார். हिजकिय्याह ने उसे ही किया। நீங்க விரும்பாத வாழ்க்கை நான் வாழல ஆண்டவரே. प्रभु आप जो नहीं चाहते वैसा जीवन मैं नहीं जिया। நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் செய்திருக்கேன். आपने जो कहा वो सही मैंने किया है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இப்போ எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. अभी मेरे लिए एक परेशानी आई है, வியாதி வந்திருக்கு. बीमारी आई है, மரணம் வரப்போகுதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. मैं मरने वाला हूं करके ईसाया भविष्यद्वक्ता ने कहा। இப்ப தைரியமா ஆண்டவர்ட்ட சொல்றார், எனக்கு நீர் விடுதலை தாரும். अब धैर्य से परमेश्वर से कह रहे अभी आप मुझे छुड़ाओ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। நம்ம என்ன செய்வோம்? हम क्या करते हैं? ஆமா, ஏமன் ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் முடிவு நம்மவே எடுத்துக்கோம். सारा फैसला हम ही ले लेते हैं, எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சிருவோம். सब कुछ हम कर देते हैं। ஆமென். आमीन। எல்லா முடிவும் நாமே எடுத்துக்கிடுவோம். सारा फैसला हम ही ले लेते हैं எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவோம். और सब काम हम ही कर देते हैं। இந்த அப்பன் சாக கிடக்கிற நேரத்துல சிலர் செய்வாங்க பத்தியெல்லாம். देखो पिताजी के मरने के समय में कुछ लोग करते हैं ना, பத்திர பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கையெழுத்து போடு. पत्र पेपर में सबको लेके अरे दस्तखत कीजिए। போடுறியா இல்லையா? दस्तखत करते हो कि नहीं? அவன் வந்துருவான். அதுக்குள்ள நீ போட்டுரு எனக்கு. अरे वो आ जाएगा, उससे पहले तू डाल दे। இது மாதிரி தான் ऐसे ही எல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டு सब कुछ कर कर கடைசி ஆண்டு விட்டு வருவோம். अंत में परमेश्वर के पास आएगा। அங்க எல்லாம் ஓகே, ஃபைனல் எல்லாம் பண்ணியாச்சு. குடும்பமா உட்கார்ந்து பிளான் பண்ணி ஃபைனல் பண்ணியாச்சு. वहां सब ओके, परिवार के साथ मिलकर बैठकर बात करके सब फैसला हो गया। இப்போ ஆண்டு விட்டு வருவோம். अब परमेश्वर के पास आएगा। ஆண்டவரே, परमेश्वर நான் செய்ய போகிறேன். मैं करने वाला हूँ। எப்படி कैसे? எப்படி कैसे செய்யலாமா அப்படிலாம் கிடையாது. करूं क्या वो नहीं, என்ன ஜெபம் பண்ணணும்? क्या प्रार्थना करते? செய்ய போகிறேன். करने वाला हूँ। இதுல வர பாஸ்டர் எழுத்து போட்டுருவாங்க. इसमें पास्टर जी को भी घसीट लेंगे। நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். आप आके प्रार्थना कीजिए पास्टर। நான் மேல கீழ பாப்பேன் இந்த மாதிரி கேஸ். मैं ऊपर नीचे इस प्रकार के केस को நீ देखता हूँ। தான் செய்து முடிச்சிட்டல. अरे तूने तो सब कुछ कर दिया ना, பிறகு என்னத்துக்கு ஆண்டவர் நானும்? फिर क्यों मैं और परमेश्वर? பிறகு फिर வேற வழி இல்ல. और कोई रास्ता नहीं। ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துறேன் நாங்க. परमेश्वर करके बोल के प्रार्थना करके आ जाते हैं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। எல்லாம் செய்து முடிச்சிக்கிட்டு அப்படியே கடைசி நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் செய்ய போகிறேன், உதவி செய்யும். देखो सब कुछ करने के बाद अंत में परमेश्वर से कहते हैं परमेश्वर मैं करने वाला हूँ, आप मदद कीजिए। கடைசில எல்லாம் செய்து முடிச்சிருவாங்களா? अंत में सब कुछ कर देने के बाद பிரச்சனை வந்துரும் பாத்துடுங்க. परेशानी आ जाएगी। பிரச்சனை வந்த உடனே परेशानी आते ही ஜெபம் பண்ணிட்டு தானே செய்தேன். मैं तो प्रार्थना करके ही तो इसे किया था। விவரம் கிட்டத अरे ना समझ, எப்படி ஜெபம் பண்ணி இருக்கணும்? तुझे कैसे प्रार्थना करना था, எப்படி ஜெபம் பண்ணி இருக்கணும்? कैसे प्रार्थना करना था, செய்யலாமா வேண்டாமா? करूं या नहीं करूं, பெர்மிஷன் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? परमिशन अनुमति पूछना चाहिए था कि नहीं? இன்னும் ஒரு மாதிரி இருக்கறியா? क्या अजीब से बैठे हो? Praise the Lord. प्रेज द लॉर्ड। பெர்மிஷன் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? अरे परमिशन अनुमति मांगना चाहिए था कि நீ नहीं? முடிவு எடுத்துக்கிடுவியா? तू ही कुछ फैसला कर लेगा, கடைசில அவர் உனக்கு உதவி செய்யணுமா? अंत में वो तेरी मदद करनी चाहिए। இதெல்லாம் நடக்காது. ऐसा काम नहीं होगा। ஆமென். आमीन। அவர் உன்னை விட छोटा எல்லாம் கிடையாது. वो तुझसे भी छोटे नहीं है, உன்னோட मोटा है. वो तुझसे बहुत ही मोटे बड़े हैं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। ஆமென். आमीन। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆதி முதலா இருக்கிறவர். वो आदि से है। ஆமென். ஆமென். அவர்கிட்ட தான் சகல உரிமையும் இருக்கு. उनके पास सारा अधिकार है। நம்ம முடிவு எடுத்துக்கிட்டு हम फैसला लेकर கடைசில சிக்கல்ல இருந்து எழும்ப முடியாது. अंत में हम मुसीबत से बाहर नहीं आ सकते। ஒரே போடப்பட்டவங்க. ஆண்டவரே நான் ஜெர்மனி தானே செய்தேன். एक ही मार में कह देते मैंने प्रार्थना करके ही तो किया था। ஆண்டவர் என்ன சொல்வாரு? परमेश्वर क्या कहेंगे? ஜெர்மனி சரிதான். तूने प्रार्थना किया, सही बात है, முடிவெடுத்தது நீ இல்ல. लेकिन फैसला तो तूने लिया ना। முடிவெடுத்தது फैसला लिया நீ இல்ல. तूने ना। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। ஜெர்மனி பதில் வந்ததுக்கு பிறகு தான் முடிவெடுக்கணும். प्रार्थना करने के बाद, जवाब आने के बाद ही फैसला करना है। இப்ப ஆண்டவர் ஒரு பதில் தந்துட்டாரு. हाँ, परमेश्वर एक जवाब दे दिए, அதன்படி செய்துட்டேன். उसके प्रकार कर दिया। அதுல எனக்கு பிரச்சனை வந்துச்சு. उसमें मेरे को एक समस्या आई। இப்ப என்ன கேட்கலாம் ஆண்டவர்ட்ட? अभी परमेश्वर से क्या कह सकते हो? நீங்க சொன்னது தான் நான் செய்தேன். आपने जो कहा उसे मैंने किया। சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? बोल सकते हो कि नहीं? முடியுமா முடியாதா? बोल सकते हो कि नहीं? சொல்லுங்களேன் சத்தமா. अरे जोर से बोलिए। முடியும். हो बोल सकते, முடியும். बोल सकते। நீங்க சொன்னது தான் நான் செய்தேன். आपने जैसे कहा वैसे मैंने किया। பிரச்சனை வந்திருக்கு. परेशानी आई है, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? अभी आप क्या करने वाले हो? கேட்க முடியுமா முடியாதா? अरे पूछ सकते हो कि नहीं? நான் சொல்றேன் கண்டிப்பா முடியும். मैं कहता हूं ये जरूर हो सकता है। ஹalleluya. हालेलुया। என் வாழ்க்கையில ஊழியத்தில் நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, मेरे जीवन में सेवकाई में परेशानी और संकट दबाव आते समय ஆண்டவர்ட்ட நேரா போய் முதல்ல சொல்லுவேன். मैं परमेश्वर के सामने सीधे जाकर एक बात कहता हूं, நீங்க அழைச்சிங்கன்னு எனக்கு உறுதி இருக்கு. आपने मुझे बुलाए, ये हक है। நீங்க அழைச்சிங்க என்ன?
आपने मुझे बुलाए, நீங்க தான் மும்பைக்கு என்ன கொண்டு வந்தீங்க. आप नहीं मुझे मुंबई शहर में लेकर आए, ஆதாரத்தோட தான் கொண்டு வந்தீங்க. आधार पूर्वक ही लेकर आए, அதையும் நான் நம்புறேன். उससे भी भरोसा करता हूँ। இப்ப अब ही ஏன் பிரச்சனை வருது? ये परेशानी क्यों आ रही है? ஆமென். आमीन। ஊழியத்துல வளர்ச்சி இல்லாதபோது நேரா ஆண்டவர்ட்ட இப்படி தான் கேட்பேன். सेवकाई में जब बढ़ोतरी प्रगति नहीं थी तो मैं सीधे परमेश्वर से यही पूछता था, இதுக்கா என்ன கொண்டு வந்தீங்க? क्या इस काम के लिए मुझे यहाँ लेकर आए? இல்ல आपने कहते ना, என்ன ஆசீர்வதிங்க, मुझे आशीष कीजिए, வளர்ச்சியை தாருங்க, बढ़ोतरी दीजिए, தைரியமா போய் நிப்பேன். धैर्य के सामने खड़े रहता हूँ, ஏன்னா क्योंकि அவர் தான் என்ன அழைச்சார்ன்ற உறுதி இருக்கு. उन्होंने ही मुझे बुलाया करके ये एक पुष्ट है, அவர் தான் கொண்டு வந்தார்ன்ற உறுதி இருக்கு. उन्होंने ही मुझे यहाँ लेकर आए, ये पुष्ट है। ஒவ்வொரு வாரமும் செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னா அவர் தருகிற வார்த்தையை தான் சொல்றேன்ற உறுதியும் எனக்கு இருக்கு. हर एक दिन हर एक रविवार आपके सामने संदेश देता हूँ तो ये संदेश वो ही मुझे दे रहे करके भी कंफर्म है, पुष्ट है। என் சுய புத்தியில் பிரசங்கம் செய்வது இல்லை, செய்யவில்லை என்பதும் உறுதி இருக்கிறது. मेरे खुद के बुद्धि से प्रचार नहीं किया और नहीं करता हूँ करके भी पुष्ट है, कंफर्म है। ஆகவே தைரியமா நான் நிக்க முடியுது. इसीलिए मैं धैर्य से खड़े रह सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। என் மக நான் நினைக்கிறேன் 8th படிக்கும்போது ஒரு தடவை ரொம்ப சிக்காயிட்டா. मेरी बेटी जब 8वीं पढ़ रही थी तो बहुत ही बीमारी से पीड़ित हुई। ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கும்போது अस्पताल में भर्ती के समय டாக்டர் சொல்றாங்க வயித்துல பிரச்சனை இருக்கு. डॉक्टर कहे कि उसको पेट में समस्या है, ஒரு கட்டி இருக்கு. एक गांठ है, ஒருவேளை டிபியா இருக்கலாம் அல்லது கேன்சரா கூட இருக்கலாம். हो सकता है वो टीबी हो सकती है या करक कैंसर की बीमारी हो सकती है। எப்படி இருக்கும்? कैसे रहेगा? நான் தனியா தான் ஹாஸ்பிடல் இருக்கேன். अब 5 सज्जा अकेले अस्पताल में, சத்தமா ஒரு கோணால் ஒரு மூலையில போய் அழுதேன். जोर से एक कोने में जाकर मैं चिल्ला कर रोने लगा। அழுதுகிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். रोते हुए एक ही बात मैंने कहा, நீங்க சொன்னபடித்தான் நான் பிள்ளையை வளர்த்திருக்கேன். आपने जैसे कहा वैसे आपकी बच्ची को मैंने बड़ा किया है। ஆண்டவர் இந்த குழந்தை எங்களுக்கு தரும்போது என்னோடு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை உண்டு. परमेश्वर इस बच्ची को हमें देते समय परमेश्वर ने मुझसे एक बात कही थी, அவளுக்கு நகை போடக்கூடாது அப்படின்னாரு. उसको तू सोना नहीं पहनाना। ஆமென். आमीन। அப்படின்னு தெளிவா என்னோட பேசினார். ऐसे साफ मुझसे बात की। அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து இந்த வார்த்தையை நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன். उस दिन अस्पताल में रहते समय मैंने इस बात को कही थी, நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. आपने कहा था कि सोना मत पहनाना நான் இன்னைக்கு வரைக்கும் போடல. और मैं आज के दिन तक मेरी बेटी को सोना नहीं पहनाया। இப்ப நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. अभी आप एक अद्भुत कीजिए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் செய்த அற்புதம் அன்றைக்கே வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. परमेश्वर ने जो अद्भुत किया उसी दिन प्रकट हुआ। அடுத்த முறை ஸ்கோப்பி பண்ணி பார்க்கும்போது கட்டி இருந்த அடையாளமே இல்லாம போச்சு. अगली बार जब स्कोपी करके देखे वो गांठ था, ऐसा निशानी ही नहीं। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? தைரியமாய் ஆண்டவரிடத்தில் நாம் நிற்கணும்னா धैर्य के साथ हमें परमेश्वर के सामने खड़ा रहना है तो அவர் சொன்னதை செய்திருக்கணும். उन्होंने जो हमसे कहा है उसे करना है, அவர் விரும்புறதை செய்திருக்கணும். वो जो चाहते हैं उसे हमें किए रहना है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்டும் उद्धार पाने के बाद भी என் விருப்பத்தின்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். मेरी इच्छा के अनुसार ही जीवन जी रहा हूँ। அப்படின்னா நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ऐसा है तुम्हें परमेश्वर के सामने खड़े रहने के लिए मुझ में धैर्य नहीं है, நிற்க முடியாது. मैं खड़ा नहीं रह सकता। கர்த்தருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்பதற்கு அவனுக்கு ஒரு தைரியம் இல்லைன்னா परमेश्वर के सामने वो व्यक्ति खड़ा रहने के लिए उसके अंदर धैर्य नहीं है तो நிச்சயமா அவன் கண்ணீர் மாறாது. निश्चय उसका आंसू नहीं बदलेगा, நிச்சயம் அவனுக்கு அற்புதம் நடக்க போகிறது இல்லை. निश्चय उसके लिए अद्भुत नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। பைபிள் சொல்லுது தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேருங்கள் என்று வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहता है धैर्य के साथ कृपा स्थान में आइए कर कर। சிலர்லாம் ஒரு காலத்துல கர்த்தருக்கு முன்னால தைரியமா நின்றவர்கள் உண்டு. कुछ लोग कुछ समय था जब पहले धैर्य के साथ परमेश्वर के सामने खड़े थे, ஆனா இன்னைக்கு தைரியமாய் கர்த்தர் சமூகத்துல நிற்க முடியல. लेकिन आज के दिन परमेश्वर के सामने धैर्य के साथ खड़े नहीं रह पा रहे தைரியமா हैं, ஆண்டவர்ட்ட பேச முடியலையே. धैर्य के साथ परमेश्वर से बात नहीं कर पा रहे। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है पता है क्या? ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க. आदाम को उठा लीजिए। ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்கள்ல आदाम जब उसकी सृष्टि की गई थी கர்த்தருக்கு முன்னால தைரியமா நின்னா. परमेश्वर के सामने धैर्य से खड़ा रहा। கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனை தேடி வந்தாரு. परमेश्वर हर दिन उसे ढूंढ कर आए। தேடி வரும்போதெல்லாம் ढूंढ के आते समय ஆண்டவருக்கு முன்னால தைரியமா நின்னா. परमेश्वर के सामने धैर्य से जाके खड़ा रहा। என்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலையோ जिस दिन परमेश्वर की बात को नहीं माना அன்னைக்கும் கர்த்தர் தேடி வந்தா. उस दिन भी परमेश्वर से ढूंढ कर आए। ஆபிரகாம் ஆதாமேன்னு கூப்பிட்டார். ये आदाम करके पुकारे, ஆதாமுன்னே கூப்பிட்டாரு. आदाम करके पुकारे। ஆதாம் என்ன செய்துட்டான்? आदाम ने क्या कर दिया? இப்ப கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல.
अभी परमेश्वर के सामने खड़े रहने के लिए धैर्य नहीं, ஓடி ஒளிச்சுக்கிட்டான். भाग के जाके छिप गया। ஏன் கர்த்தருக்கு முன்னால தைரியம் இல்லாமல் நிற்பதற்கு தைரியம் இல்லாமல் போயிற்று? क्यों परमेश्वर के सामने रुकने के लिए धैर्य नहीं रहा? ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதினோ, उनकी बातों को जब हम नहीं मानते तो அவருக்கு முன்னால தைரியமா நிற்க முடியல. उनके सामने धैर्य से रुक नहीं सके, அவருக்கு முன்னால நிற்பதற்கு பயப்படுகிறோம். उनके सामने रुकने से डरते गए। ஹalleluya. हालेलुया। பூமியில வாழக்கூடிய இந்த காலத்துல हे देखो, पृथ्वी में जीने वाले इस समय में கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு தகுதி இல்லைனா, परमेश्वर के सामने खड़े रहने के लिए लायक नहीं हो तो கடைசி நாள்ல अंतिम दिनों में காலம் துணிக்கும். जब तुरही फूकी जाएगी, ஆமென். आमीन ஆமென். आमीन, பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். पवित्र भक्त जी उठेंगे, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். जो जीवित पवित्र भक्त रूपांतर होंगे। இயேசு வானங்கள் மேலே மத்திய ஆகாயத்தில் மேகங்கள் நடுவிலே வருவார். यीशु आकाश में बादलों के ऊपर आएंगे। இப்ப அவருக்கு முன்னால நிக்கிறது தைரியம் இல்ல. अब ही परमेश्वर के सामने खड़े रहने के लिए धैर्य नहीं। அவர் வந்தா போய் நின்னுருவியா? वो आएंगे तो उनके सामने जाके खड़ा रहेगा क्या? சொன்னது விளங்குதா இல்லையா? जो बोल रहा समझ रहा है कि नहीं? இப்பவே கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. अब ही परमेश्वर के सामने रुकने के लिए डरने धैर्य नहीं। இயேசு வரும்போது, यीशु आते समय ஆமா, அவருக்கு 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 கிட்ட போய் நிக்க முடியுமா? उनके पास जाके खड़े रह सकते हैं क्या? முடியுமா? रह सकते हैं क्या? பாட்டு பாடலாம், गीत गा सकते हैं, நானும் போயிருவேன். मैं भी चले जाऊंगा। அவர் டாடா காட்டிட்டு நீங்க இருந்துக்கன்னு அவர் போயிருவார். वो तेरे को टाटा दिखा के तो इधर ही रह करके वो चले जाएंगे। இப்ப நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? अब भी खड़े रहने के लिए धैर्य है क्या? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இப்போ உனக்கு தைரியம் இல்லனா, अभी तेरे अंदर धैर्य नहीं है तो உன்னால இயேசுவின் வருகையில் தைரியமாய் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது. तू यीशु के आने के समय धैर्य के साथ उनका सामना नहीं कर सकता। கைவிடப்பட்டவன். तुझे तेरा हाथ छोड़ दिया जाएगा। முதலாவது, पहला, எசேக்கியாவுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் கண்ணீரை துடைப்பதற்கான காரியம், एजेकिया के जीवन के परमेश्वर आंसू पोंछने का कारण, அவனால தைரியமா ஆண்டவர் பக்கம் நிக்க முடிஞ்சு. वो धैर्य के साथ परमेश्वर के सामने रुक सका। அவன் மனசாட்சி उसका मन की அவனை गवाही குற்றம் அற்றவன் என்கிறதை அவனுக்கு நிரூபித்தது. वो निर्दोष है करके उसको साबित किया। இரண்டாவது காரியம், दूसरा कार्य மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, तीसरे वचन में कहा गया है, நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने உண்மையும் सच्चाई से உத்தமமாய் நடந்து खराई से चलकर உமக்கு முன்பதாக आपके सामने நலமானதை செய்தே. जो अच्छा लगता था उसे किया है। ஹalleluya. हालेलुया। அப்படின்னு உடனே ऐसा कहते ही கர்த்தருடைய பதில் என்ன? परमेश्वर की जवाब क्या है? அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, ஏமன் எசேக்கியா ராஜாவே, एजेकिया राजा, ஏமன் ஸ்தோத்திரம் உனக்கு. அதுக்கு அடுத்த வசனம், उसका अगला वचन, உன் கண்ணீரை நான் கண்டேன், तेरे आंसू को मैंने देखा है, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், तेरी प्रार्थना मैंने सुनी है, நான் உன்னை குணமாக்க போறேன். मैं तुझे चंगा நீ करूंगा। மூன்றாம் நாள் ஆலயத்துல வந்து நிக்க போகிற. तू परसों के दिन यहोवा के भवन में आके खड़ा रहेगा। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कह முதல்ல रहे? எசேக்கியா ராஜா சொல்றாரு, एजेकिया राजा कह रहे, உண்மையும் सच्चाई, மன உத்தமமாய் मन की खराई से உமக்கு பிரியமானபடி நடந்தேன். आपके प्रिय में जीवन जिया। ஆண்டவருடைய பதில் என்ன? परमेश्वर का जवाब क्या है? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், तेरी प्रार्थना सुनी, கண்ணீரை துடைச்சேன், आंसू को पोंछा, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். मैं तेरे लिए एक अद्भुत करने वाला हूँ। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। நம்ம வாழ்க்கை हमारा जीवन எப்படியோ நடந்துகிட்டு, कैसे भी चलकर, ஆண்டவரே परमेश्वर எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். मेरे लिए एक अद्भुत कीजिए। எப்படியோ வாழ்ந்துகிட்டு, कैसे तो जीवन बिताकर, ஆண்டவரே परमेश्वर என் கண்ணீரை துடையும். मेरे आंसू को पोंछिए। ஆண்டவர் சொல்வார், परमेश्वर कहेंगे, நான் உனக்கு உன் கண்ணீரை துடைக்க முடியாது. मैं तेरे आंसू को नहीं पोंछ सकता, வேணும்னா चाहिए तो கண்ணீர் துடைப்பதற்கு आंसू पोंछने के लिए கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வேணா தரேன். थोड़ा टिश्यू पेपर में लेके देता हूँ। வர வர நீயே துடைச்சுக்க. आते आते तू ही पोंछ ले उसे। விளங்கலையோ? समझे नहीं क्या? விளங்கலையோ? समझे नहीं क्या? எப்படியோ வாழ்ந்துகிட்டு कैसे भी जीवन என் जीकर கண்ணீரை துடையும். मेरे आंसू को पोंछिए, என் கண்ணீரை துடையும். मेरे आंसू को पोंछिए। ஆமென். आमीन ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு தான் என் துக்கம் மாறுமோ, कभी मेरा दुख खत्म होगा, இன்றைக்கு தான் என் கண்ணீர் மாறுமோ कभी मेरा आंसू रुकेगा। என்று சொல்றார். परमेश्वर कह रहे, மாறவே செய்யாது பாத்துக்க. देख कभी नहीं बदलने वाला। நீ ஜபிக்கிறதுனால வேணா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்க. तू प्रार्थना करने से हो सकते तो थोड़ा टिश्यू पेपर दे देंगे। வர வர ஜமா பண்ணிக்க, சேர்த்து வச்சுக்க. आते आते तो उसे इकट्ठा करके रख ले। Praise the Lord. प्रेज द लॉर्ड ஹalleluya. हालेलुया। ஆனா எசேக்கியா ஜெபம் பண்றார். लेकिन एजेकिया प्रार्थना कर அவர் रहे हैं। ஜெபம் பண்றதுல ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு பேசுறேன். उन्होंने जो प्रार्थना इसमें से एक ही बात आपसे कहता हूँ, உத்தமமாய் நடந்தேன்.
खरे मन से चला। So, இந்த உத்தமமாய் நடந்தேன் அப்படின்ற வார்த்தையை நான் கொஞ்சம் தியானிச்சா खरे मन से मैं चला, इसे मैं ध्यान करूं तो அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்துடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. देखो बहुत ही बढ़िया और अलग है। இந்த வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு 4 வசனத்தை வாசிக்கிறோம். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிள் திருப்பிடுங்க, பைபிள் இல்லாதவங்க வீட்டுக்கு போங்க. इस वचन के लिए मैं 4 और वचन पढ़ता हूं, आप लोग सभी पढ़िए। बाइबल जो भी लेकर आइए उसे खोल दीजिए, जो नहीं लेकर आए घर पर जाइए। ஆமென் आमीन, அல்லேலூயா हालेलुया। வாசிக்கலாம். முதல் ஆமென் வசனம் पढ़ेंगे पहला वचन யாத்திரையாகமம் निर्गमन का 22வது அதிகாரம் 5வது வசனம். 22वें अध्याय का 5वां அங்க वचन। சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமமாய் அப்படின்ற வார்த்தை. உத்தமம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அங்க இருக்கு. देखो वहां पे खरे मन का जो शब्द है उसका मतलब वहां पर है ஒருவன் பிறனுடைய வயலாவது एक व्यक्ति दूसरे का खेत, திராட்சை தோட்டத்திலாவது दाख की बारी, தன் மிருக ஜீவன்களை மேய விட்டால் उसमें अपने पशुओं को छोड़ देगा तो அவன் தன் சுய வயலிலும் वे अपने खुद के खेत में भी திராட்சை தோட்டத்திலும் உள்ள और अपनी दाख की बारी की பலனில் फल में உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். उत्तम से उत्तम उपज लेके उसकी हानि भर दे। அல்லேலூயா. हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏமன் உங்களுக்கு ஒரு ஆடு மாடு இருக்கு. आपके लिए गाय भेड़ है, ஏமன் இந்த ஆடு மாடு ये भेड़ बकरी பக்கத்து வயல்ல போய் மேய்ஞ்சிட்டுது. आपके पड़ोसी के खेत में जाके चर அதை लिया, சாப்பிட்டுட்டுனா वहां पे जाके खा लिया அதுக்கு तो பதிலா என்ன கொடுக்கணுமா? उसके बदले में क्या देना है? உங்க திராட்சை தோட்டத்தில் உள்ள तुम्हारी दाख के बगीचे से, பலனில் उसके फल से உத்தமமானது. एकदम उत्तम। உத்தமமானதுன்னா उत्तम मतलब முதல் தரமானது, एकदम पहली क्वालिटी किस्म का, எல்லாவற்றிலும் மேலானது. सबसे ऊंचा। ஆமா, ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் இந்தியில சொன்னா சப்சே பெஸ்ட், अच्छा है, सबसे अच्छा। ஆமென். आमीन। எல்லாத்திலும் மேலானது, அதுதான் உத்தமம் அப்படின்றதான வார்த்தைக்கான பதில். सबसे ऊंचे किस्म का उसे उत्तम करके कहा जाता அப்ப है। எல்லா பகுதியிலும் सारे हिस्से से, ஏமன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் सारी चीजों से மாசில்லாத जो दोष रहित நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வதுதான் உத்தமமான வாழ்க்கை. एकदम नेक जीवन जीना ही उत्तम जीवन। லேவியராகமம் 22:21 சொல்லுகிறது. लेवी व्यवस्था का 22 अध्याय का 21 वचन कहता है। ஆண்டவருக்கு ஏமன் ஸ்தோத்திரம். லேவியராகமம் 22:21. लेवी व्यवस्था का 22 अध्याय का 21 वचन। ஒருவன் கர்த்தருக்கு மாடுகளிலாவது ஆடுகளிலாவது சமாதான பலியை செலுத்த போனால் हाँ, जो कोई व्यक्ति बैलों या भेड़ बकरियों में से विशेष वस्तु परमेश्वर के लिए स्वच्छ बलि के लिए आए तो அது அங்கீகரிக்கும்படி उसे ग्रहण करने के लिए ஒரு பழுதும் இல்லாமல் उसमें कोई दोष नहीं, உத்தமமாக இருக்க வேண்டும். एकदम उत्तम रहना चाहिए। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? பழுதில்லாத निर्दोष, ஒரு குறையும் இல்லாததை தான் உத்தமம் என்று சொல்லுகிறோம். उसमें कोई कमी नहीं, उसे ही उत्तम कहते हैं। எஸ்தர் 1:19 சொல்லுகிறது. एस्तर का पुस्तक का पहले अध्याय का 19 वचन कहता है, ஏமன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है அவளை பார்க்கலும் வஸ்தியை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு. वहां पर कहा गया वस्ती को छोड़कर उससे भी उत्तम एक स्त्री को। ஆமென். आमीन। அகாஸ்வாரி ராஜாவுடைய மனைவி வஸ்தி. शेष राजा की पत्नी वस्ती, அவ எல்லாத்துலயும் சரியா இருந்தா. वो तो सारे चीजों में अच्छी थी, ஒரு காரியத்துல ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. एक कार्य में सिर्फ राजा की बात को नहीं मानी। இந்த குறை அவளிடத்தில் இருக்கிறது. ये कमी उसके जीवन में है। இதுவும் இல்லாத ஒருத்தியை தேடுவோம். यह भी ना रखे ऐसी स्त्री को அப்ப ढूंढेंगे। எந்த விதத்திலும் குறை இல்லாததை தான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. तो वचन कहता है जो कोई कमी नहीं उसे ही उत्तम कहता है। மார்க் 14:3 சொல்லுகிறது. मार्कुस के 14वें अध्याय का 3रा वचन कहता है உத்தம தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उत्तम तेल कर சுத்தமான शुद्ध முதல் தரமான पहले किस्म का, தைலத்தை தான் உத்தம தைலம் என்பார்கள். उसी तेल को जो शुद्ध तेल कहते हैं। அழுக்குகள் வேஸ்ட்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது தான் உத்தம தைலம். उसकी गंदगी से उसे शुद्ध कर दिया गया, उसे ही उत्तम तेल कहा जाता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान இப்ப दीजिए। எசேக்கியா ராஜா சொல்றாரு, अब एजेकिया राजा कहते हैं உமக்கு முன்பதாய் உத்தமமாய் வாழ்ந்தே. आपके सामने मैं खरा उत्तम जीवन जिया हूँ। அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? उसका क्या मतलब? சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரே. एकदम शुद्ध जीवन जिया हूँ प्रभु, மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரே. निर्दोष जीवन जिया हूँ प्रभु, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரே. दोष रहित जीवन जिया हूँ प्रभु, குறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவரே. कोई कमी नहीं ऐसा जीवन जिया प्रभु, எல்லாவற்றிலும் सब में நேர்த்தியான வாழ்க்கை, एक नेक जीवन। நீர் விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். आप जैसा चाहते हो वैसा
जीवन जिया हूँ। அல்லேலூயா. हालेलुया। என் மனசாட்சியின்படியும் मेरे मन की गवाही के अनुसार உமது பார்வையின்படியும் और आपकी नजर के अनुसार உமது கட்டளையின்படியும் आपकी आज्ञा के अनुसार சரியாக வாழ்ந்தேன், சரியாக செய்தேன். सही जीवन जिया हूं, सही तरीके से कार्य किया हूँ। இதைத்தான் ஏமன் ஸ்தோத்திரம் அவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டார், உத்தமமாய் வாழ்ந்தேன். इससे ही वो एक ही शब्द में कह दिए, मैं आपके लिए उत्तम खरा जीवन जिया हूँ। அல்லேலூயா. हालेलुया। உண்மை என்கிறதுக்கும் உத்தமம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. देखो सच्चाई और खरा उत्तम में बहुत फर्क है। உண்மை என்பது सच्चाई जो है, கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாய் செய்வது. जो कार्य उन्हें सौंपा गया उसमें सच्चाई से किए। உத்தமம் என்பது और ये उत्तम जो है வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் जीवन के हर हिस्से में மனசாட்சியின்படி சரியாக நேர்த்தியாக வாழ்வதை தான் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मन की गवाही के अनुसार सारी चीजों में सुंदर और नेक तरीके से जीवन जिया उसे ही उत्तम कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் அப்படியே சொல்றாரு பாருங்க, देखो वैसे कहते हैं உத்தமமா வாழ்ந்தேன். मैं उत्तम जीवन जिया। நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்க ஆண்டவரே. आपने जो भी कहा उसे मैंने माना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। எல்லாவற்றிலும் सारी चीजों में உத்தமமா வாழணும். उत्तम जीवन जीना है। அதுதான் பைபிள் சொல்லுது. उसे ही बाइबल कहता है। அதுதான் அதுதான் उसे ही சொல்லுங்க சத்தமா. बोलिए जोर से, பைபிள் சொல்லுது. बाइबल कहता है। இப்போ உள்ள ஜனங்கள்ட்ட எல்லாம் अभी के लोगों से எல்லாத்துலயும் உண்மை உத்தமமா இருக்கணும் அப்படின்னா सारे कार्यों में सच्चाई और उत्तमता से रह करके कहेंगे तो சிலர் சொல்வாங்க, कुछ लोग कहते அதெல்லாம் முடியாது பாஸ்டர். पास्टर जी वो सब नहीं होगा, அதெல்லாம் वो सब ஆமா கொஞ்சம் ஆகே பீச்சே இருக்கத்தான் செய்யும் பாஸ்டர். देखो पास्टर जी थोड़ा आगे पीछे 21-20 होता है। ஆண்டவரும் சொல்வார், परमेश्वर भी நீ कहेंगे ஆகே பீச்சேல பீச்சே நான் உன்னை போட்டுக்கிட்டு பரலோகத்துக்கு போயிறேன்வார். तू आगे पीछे में तेरे को पीछे छोड़ के स्वर्ग चले जाऊंगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। சிலர் நினைக்கிறாங்க, कुछ लोग क्या सोचते हैं, இந்த உலகத்துல எல்லாம் உத்தமமா வாழ முடியாது. इस दुनिया में उत्तमता से जी नहीं सकते। ஆமென். आमीन। வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் உத்தமமா வாழ்ந்திருக்காங்க. वचन में कितने पवित्र भक्त उत्तम का जीवन जिए गए। ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எபிரேயர்ல மேகம் போன்ற திரளான சாட்சிகள். परमेश्वर कहते हैं इब्रानियों की पुस्तक में बादलों के समान बहुत सारे पवित्र भक्त। ஆமென். आमीन। நோவாவை குறித்து ஆண்டவரே சொல்றார். नूह के विषय में परमेश्वर स्वयं कहते हैं। ஆமென். आमीन। இந்த உலகத்துல इस दुनिया में நோவாவை தான் உத்தம உண்மை உத்தமம் உள்ளவனா இருந்தான். नूह कोई उत्तम और खराई से जीवन जीने वाला व्यक्ति करके कहे। ஆபிரகாமும் உண்மை உத்தமமா வாழ்ந்தான்னு பைபிள் சொல்லுது. अब्राहम भी सच्चाई और खराई से जीवन जिया कर बाइबल कहता है। யோபு உண்மை உத்தமமா வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. अय्यूब भी सच्चाई और उत्तमता से जीवन जिया कर தாவீது உண்மை உத்தமமா வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. दाऊद भी सच्चाई से उत्तमता से जीवन जिया कर யோசுவாவை குறித்தும் காலேபை குறித்தும் கர்த்தர் சொல்றாரு, यहोशू और कालेब के विषय भी परमेश्वर कहते हैं உத்தமமா என்னை பின்பற்றினபடினால वे खराई से मेरे पीछे आए इस वजह நீங்க से மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளால பிரவேசிப்பீங்க. सिर्फ तुम ही कनान देश में प्रवेश करोगे। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோக கானானுக்குள்ளால பிரவேசிக்கணும்னா உத்தமமா வாழ்ந்தா மட்டும்தான் முடியும். स्वर्गीय कनान में प्रवेश करना है तो उत्तमता से जीवन जियोगे तभी होगा। ஆமென். आमीन। சிலரை பார்த்து சொல்லுவாங்க, ஆமா இவன் உத்தம புருஷன். कुछ को देख यार ये तो उत्तम पुरुष है। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? சகலவற்றிலும் நேர்த்தியாய் सारे चीजों में सुंदर சரியாக வாழக்கூடியவன். सही तरीके से जीने वाला व्यक्ति। நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? हमारा जीवन कैसा होना चाहिए? கொஞ்சத்துல நல்லா இருக்கேன், थोड़े में अच्छा हूँ ஆமா இன்னொரு பகுதியில நான் கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்குறேன். और एक हिस्से में थोड़ा मार्क्स कम है मेरा। இங்க பெர்சன்டேஜ் கணக்கே கிடையாது, यहाँ पे परसेंटेज का हिसाब नहीं ஆவரேஜ் கணக்கும் கிடையாது. और एवरेज का भी हिसाब नहीं। விளங்குச்சா? समझे क्या? ஆமா ஒரு காரியத்தின் ஜெபத்தில் 100க்கு 100, प्रार्थना में 100%, ஊழியத்தில் 100க்கு 100, सेवकाई में 100%, ஆனா लेकिन வெளியே போகிற இடத்தில் 100க்கு 10. बाहर जाने वाले जगह पे 100 में 10। இது இல்ல, ये नहीं, இது செல்லுபடியாகாது. ये काम नहीं होगा। எல்லா பகுதியிலும் सारे क्षेत्र में। எப்படி? कैसे? சத்தமா சொல்லுங்க பாப்போம். जोर से बोलिए। எல்லா பகுதியிலையும், सारे क्षेत्र जगह में, எல்லா பகுதியிலும் நேர்த்தியான வாழ்க்கை. सारे क्षेत्र सारे जगह पे एकदम नेक खरा जीवन, அதுதான் உண்மையான வாழ்க்கை. वही एक सच्चा जीवन, நேர்த்தியான வாழ்க்கை. एक उत्तमता का जीवन। ஜெபிக்கிறதுல பழுதற்ற வாழ்க்கை இருக்கணும். प्रार्थना करने में दोष रहित होना चाहिए। பரிசுத்தத்துல உத்தமமான வாழ்க்கை இருக்கணும். पवित्रता में उत्तमता का जीवन होना चाहिए। ஊழியத்துல உத்தமமான வாழ்க்கை இருக்கணும். सेवकाई में उत्तमता का जीवन होना चाहिए। கொடுக்கிறதுல உத்தமமான வாழ்க்கை இருக்கணும். देने में उत्तमता का जीवन होना चाहिए। முன்மாதிரியான வாழ்க்கை வாழ
வாழுகிறதுல உத்தமம் இருக்கணும். आदर्श जीवन जीने में उत्तमता होनी चाहिए, குடும்ப வாழ்க்கையில உத்தமம் இருக்கணும். पारिवारिक जीवन में उत्तमता होनी चाहिए, வேலையில உத்தமம் இருக்கணும். काम में उत्तमता होनी चाहिए। அங்க இருந்து ஒன்னு ரெண்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துட கூடாது. वहां से एक दो उठा के लेकर नहीं आना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிள்ளைகள் நடுவுல உத்தமமா இருக்கணும். बच्चों के बीच में उत्तम रहना है, தேவனுக்கு முன்பதாகவும் परमेश्वर के सामने, மனுஷனுக்கு முன்பதாகவும் உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். मनुष्य के सामने उत्तम रहना है। Hallelujah. 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 வாசிக்கலாமே யாக்கோபு 1:12 வசனம். पढ़ेंगे याकूब का पहले अध्याय का 12वां वचन। சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், जो परीक्षा को सहन करते हैं वो धन्य அவன் है। உத்தமன் என்று விளங்கின பின்பு वो खरा है करके जब प्रकट होगा, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். परमेश्वर जिनसे प्रेम करते हैं उनके लिए जो वादा किया जीवन का मुकुट पाएगा। ஜீவகிரீடம் யாருக்கா? जीवन का मुकुट किसके लिए? உத்தமத்தை நிரூபிக்கிறவர்களுக்கு. जो मनुष्य खरेपन को साबित करता है। பக்கத்துல கையை பிடிச்சிலுங்க. ஜீவகிரீடம் சத்தமா சொல்லுங்க. ஜீவகிரீடம் உத்தமத்தை நிரூபிக்கிறவர்களுக்கு. जीवन का मुकुट जो खराई को साबित करके दिखाते हैं। ஆமென். आमीन। அப்போ இங்க சொல்லி இருக்கு பாருங்க. तो देखो यहाँ पे बताया गया है எந்த இடத்துல உத்தமத்தை நிரூபிக்கணுமா? कौन सी जगह पर खराई को साबित करना है। பக்கத்துல கையை பிடிச்சிலுங்க. சோதனை நேரத்தில். परीक्षा के समय में। ஆமென். आमीन। இந்த சோதனை நேரத்தில் உத்தமமா வாழணுமா? परीक्षा के समय में खराई का जीवन जीना है। பிரச்சனையே இல்லாத நேரத்துல உத்தமமா வாழ்ந்துடலாம் பாஸ்டர். देखो पास्टर जी, परेशानी जब नहीं तो उत्तमता का जीवन जी सकते हैं। ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் பாஸ்டர். हालेलुया, स्तुति करना बहुत ही आसान है पास्टर। பர்சனல் லைஃப்ல ஒரு சோதனை வருது. लेकिन आपके पर्सनल व्यक्तिगत जीवन में एक परीक्षा आती है। தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. आपके व्यक्तिगत अकेले के जीवन में परेशानी आ ஒரு रही है, சோதனை வருது. एक प्रलोभन आता है। இதுல உத்தமமா வாழ்வியா? इसमें खराई उत्तमता का जीवन जियोगे क्या? உத்தமமா வாழ்வியா? उत्तम का जीवन जियोगे क्या? பார்க்காத இடத்துல உனக்கு ஒரு யாரும் பார்க்காத இடத்துல ஒரு பிரச்சனை வருது. देख, जहाँ पे तुझे कोई देख नहीं सकते उस जगह पर तेरे लिए एक प्रलोभन, टेम्पटेशन, परीक्षा आ रही ஒரு है, சோதனை வருது. एक प्रलोभन आ रहा है। அந்த இடத்தில் நீ எப்படி உத்தமமாய் வாழுகிறாய்? उस जगह पर तू कैसे उत्तमता का जीवन जीता है? நாலு பேர் பார்க்கிற இடத்துல ஒரு சோதனை வந்தா கூட, अरे 4 जन देखने वाले जगह पर एक परीक्षा, एक प्रलोभन आता तो भी நாலு பேர் பார்க்கறான் அப்படின்றதுக்காக ஓடிடுவேன். 4 जन मुझे देख रहे करके तू वहां से भाग जाएगा। யாரும் பார்க்காத இடத்துல ஒரு சோதனை வருது. लेकिन कहीं पे तुझे जो कोई देख नहीं सकते वहां पे एक प्रलोभन आता है, तो இந்த இடத்தில் நீ உத்தமத்தை நிரூபிக்கிறியா? उस जगह पे तू खराई उत्तमता को साबित करता है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। சோதனைகள் வருது. प्रलोभन आ रहा है। சோதனை நேரத்துல प्रलोभन के समय, ஆமா சோதனை பாடுகளை சகித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவியா? प्रलोभन परीक्षा की पीड़ा को सहन करके परमेश्वर की महिमा करेगा क्या? இல்ல முறுமுறுப்பியா? नहीं तो कुड़कुड़ाएगा क्या? ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹல்லேலூயா. हालेलुया। சோதனைகள் வரும்போது परीक्षा आते समय முறுமுறுக்கிறேனா? कुड़कुड़ाता है तो நீ உத்தமமாய் எமன் வாழல. तो खराई उत्तमता का जीवन नहीं जिया। சோதனை வரும்போது परीक्षा आते समय கர்த்தரை துதிக்கலனா परमेश्वर की स्तुति नहीं किया तो உத்தமத்தை நீ இழந்து விடுகிறாய். तेरी खराईपन को तू खो देती है। சோதனை வரும்போது परीक्षा आते समय சபை ஐக்கியத்தை விட்டு விடுகிறாய் என்றால் कलीसिया की संगति को छोड़ देता है तो உத்தமத்தை இழந்து तू விடுகிறாய். तेरे खराईपन को छोड़ देता है। சோதனை வரும்போது परीक्षा आते समय ஜெபம் குறைகிறது என்றால் प्रार्थना कम होता है तो நீ உத்தமத்தை இழந்து விட்டாய். तू तेरी उत्तमता को खो दिया। சோதனை வரும்போது परीक्षा आते समय தேவனுக்கு செய்யும் பணியை விட்டு தூரமாய் போனால் परमेश्वर के लिए करने वाले काम को छोड़ के दूर जाता நீ है तो உத்தமத்தை இழந்து விட்டாய். तू तेरे खराईपन को खो दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோதனையில் உத்தமமாய் வாழ வேண்டாம். परीक्षा प्रलोभन में उत्तमता का जीवन जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। யோபுக்கு சோதனை வந்துச்சு. अय्यूब के लिए भी परीक्षा आई। பைபிள் சொல்லுது எல்லாம் இழந்துட்டார். बाइबल कहते हैं सब कुछ खो दिया। உங்கள்ட்ட ரொம்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, வேகமா போறேன். आपसे बहुत कहने के लिए समय नहीं, जल्दी से आगे बढ़ता हूँ। ஆடு மாடெல்லாம் இழந்து போச்சு. गाय भेड़ बकरी सब खो दिए। உஸ் தேசத்திலேயே பெரும் பணக்காரன், उस देश में की सबसे बड़ा रईस, அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவனும் இல்லை. उसके जैसा धनवान व्यक्ति और कोई नहीं। இப்ப எங்க நிக்கிறார் தெரியுமா? अभी वो कहाँ पर खड़ा है पता है ஆடு क्या? மாடுகளை இழந்தார், भेड़ बकरी गाय को खो दिए, வீடுகளை இழந்தார், घर को खो दिए, ஒட்டகங்கள் ஏர் மாடுகளை இழந்தார், ऊंट को बैल को खो दिए, ஏமன் வேலைக்காரர்களை இழந்தார், नौकर नौकरानियों को खो दिए, பிள்ளைகளை இழந்தார். अपने बच्चों को खो दिया। பைபிள் வாசித்து பாருங்க, पवित्र शास्त्र पढ़कर देखिए அவருடைய கடைசி எங்க இருக்கிறார் அப்படின்னு. उसका अंतिम वो कहाँ पर है।
தெருவில படுத்து கிடக்கிறார். सड़क पर लेटा हुआ है, வீடு கிடையாது தெரியுமா அவருக்கு? उसको घर नहीं पता है क्या आपको? ஆண்கள் அப்படினா ஆந்தைகள் குடியிருக்கும் இடம், देखो जहाँ उल्लू लोग रहते हैं ना वहां पर, வலு சர்ப்பங்கள் தாவரிக்கும் இடம், जहाँ पे सांप लोग बसते हैं ना उस जगह पर தெருவில தான் படுத்து கிடக்கிறாரு. सड़क पे लेटा हुआ है, தெருவில தான் படுத்து கிடக்கிறாரு. सड़क के किनारे लेटा हुआ है। எல்லாம் இழந்து நிக்கும்போது பொண்டாட்டி வந்து கேக்குற கேள்வி, सब कुछ खोकर खड़ा है तो पत्नी आके उससे एक सवाल पूछती है, இன்னும் உத்தமத்திலேயா இருக்க? अभी भी खरे उत्तम में हो क्या? என்ன வார்த்தை? क्या बात, என்ன வார்த்தை? क्या बात। சோதனையின் உச்சகட்டத்தில் परीक्षा के ऊंची चोटी पर அப்போ तभी யோபு உத்தமத்தை விடல. अय्यूब अपने खराई उत्तमता को नहीं छोड़ा। என்ன செய்யல? क्या नहीं किया? அதை யாரு பார்த்தா? उसे किसने देखा? இல்ல, பொண்டாட்டி. उसे उसकी पत्नी ने देखा। அப்போ வந்து கேக்குறா, हम आके पूछ रही है, ஹே படுவாவி, हे पापी, எல்லாம் போயிட்டு सब कुछ चले गया, உன் சரீரத்தில் சுகமும் இல்ல, तेरे शरीर में सुख आरोग्यता भी नहीं, தூங்க மாட்டேங்கிற, तू तो सोता भी नहीं, பரிசான் பண்ணிட்டு கிடக்குற, அவன் என்ன வேதனை படுத்திட்டு கிடக்க, तू परेशान कर और मुझे सता रहा है, எல்லாம் இழந்து போன, सब कुछ खो दिया, சரீரத்தில் சுகமும் இல்ல. शरीर में चंगाई नहीं। இப்போ अभी கர்த்தருக்கு முன்பதாகவும் உலகத்துக்கு முன்பதாகவும் உத்தமமா வாழ்றியே. अभी परमेश्वर के सामने, दुनिया के सामने उत्तमता खराई का जीवन जी रहा है। ஆமென். आमीन। உத்தமமா வாழ்றியே. खराई का जीवन जी रहा है। உத்தமத்தை விட்டுரு, उत्तमता को छोड़ दे, தேவனை தூஷிச்சிரு, परमेश्वर की निंदा कर, தேவனை தூஷிச்சிரு, परमेश्वर की निंदा कर, ஜீவன் போயிரும். तेरा जान चले जाएगा। அவன் சொல்ற வார்த்தை அதுதான் பார்த்துடுங்க. वो जो बात कह रहे हो ऐसा ही कह रही है। தேவனை தூஷித்து ஜீவனை விடும். परमेश्वर की निंदा कर, अपना जान छोड़ நீ दे। தேவனை தூஷிச்சா तू परमेश्वर की निंदा करेगा உடனே तो உமக்கு சாவு வந்துரும். तुरंत तू मर जाएगा। உமக்கு तेरे लिए பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, தேவனை தூஷிச்சா சாவு பக்கத்துல தான் இருக்கு, ஒழுங்கா இருந்துக்க. परमेश्वर की சொல்லுங்களா மாயதர் இன்னும் இந்தியில சொல்லுப்பா. परमेश्वर की निंदा करोगे तो मृत्यु आपके बगल में ही है। நான் சொல்லல, யோபுக்கு பொண்டாட்டி சொல்றா, நான் சொல்றேன்னு நினைச்சாதீங்க. देखो ये बात मैं नहीं कह रहा हूँ, अय्यूब की पत्नी कहती है। வணங்குச்சா? समझे क्या? தேவனை தூஷியும் परमेश्वर की निंदा करो, ஜீவனை விடும். அவளுக்கு தெரியும் தேவனை யோபு தூஷிச்சா உடனே டெட் பாடி. उसको पता है कि परमेश्वर की निंदा अगर अय्यूब करेगा तो तुरंत वो एक लास्ट डेड बॉडी बन जाएगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। இன்னும் உத்தமத்திலேயா இருக்க? अभी भी उत्तमता में हो क्या? யோபுவின் சோதனைகள் முடியும் வரைக்கும் யோபு தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தார். अय्यूब की परीक्षा खत्म होने तक वो अपने खराईपन उत्तमता में बने रहा। ஆமென். आमीन। நம்ம கண்ணீர் துடைக்கப்படணுமா? हमारा आंसू पोंछा जाना चाहिए क्या? ஆமா, நமக்கு ஒரு மறு வாழ்வை கர்த்தர் தரணுமா? हाँ, हमें एक नया जीवन परमेश्वर देना है क्या? வாழ்க்கை அற்புதங்களை செய்யணுமா? हमारे जीवन में अद्भुत करना है क्या? ஜெபத்துக்கு பதில் வரணுமா? प्रार्थना के लिए जवाब आना है क्या? சோதனை நேரங்களிலேயும் உத்தமத்தை விட்டுற கூடாது. परीक्षा के समय भी उत्तमता को मत छोड़िए। ஆமென். आमीन। ஆண்டவரை தூஷிச்சிட கூடாது. परमेश्वर की निंदा मत कीजिए। ஒரு நாள் என்னைக்கானாலும் சாவு வரதானே செய்யுது. अरे देखो, कभी ना कभी एक दिन तो मृत्यु आएगा ही ना। ஆண்டவரை தூஷிச்சா உடனே சாவு. परमेश्वर की निंदा करोगे तो तुरंत मृत्यु। ஆமென். நேரே நரகம். सीधा नरक। ஆண்டவரை தூஷிக்காம இருந்தா परमेश्वर की निंदा नहीं करोगे तो கர்த்தர் நீடிய ஆயுசு தருவாரு. परमेश्वर लंबी आयु देंगे। அன்னைக்கு மரிக்கும்போது பரலோகத்துக்கு போவே. उस दिन मरते समय तो स्वर्ग राज எங்க जाएगा। போணும்ன்றது நீதான் தீர்மானம் பண்ணணும். कहाँ पे जाना है इसका चुनाव तुझे ही करना है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। சோதனையில் உத்தமத்தை நிரூபிக்க வேண்டாம். परीक्षा प्रलोभन में उत्तमता को साबित करना है। ஆமென். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு நினைக்கிறேன் 1:2 வசனத்துல விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்ற. 1 தீமோத்தேயா 2 தீமோத்தேயா? ஏமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வசனம் இருக்கு அவ்வளவுதான். ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் 1:2 வசனம். तीमोथी का दूसरे तीमोथी का पहले अध्याय का दूसरा वचन। ஏமன் ஸ்தோத்திரம் அங்க சொல்லி இருக்கு. वहां पर कहा गया है। ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு படிப்பா. पहला तीमोथी ஏமன் அங்க சொல்லி இருக்கு. वहां पर कहा गया है, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. विश्वास में खरे पुत्र तीमोथी। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்தில் உத்தமமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். विश्वास में उत्तम जीवन जीना है। ஆமென். आमीन। விசுவாசத்துல என்ன செய்ய கூடாது? विश्वास में क्या नहीं करना है? உத்தமத்தை இழந்துட கூடாது. उत्तमता को नहीं खोना है। Praise the Lord. Praise the Lord। விசுவாசம் विश्वास ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காற்றினால் அடிபட்டு ஓடுகிற படகை போல இருக்க கூடாது. ये देखो हवा लगकर बहकर जाने वाली नाव के समान नहीं रहना है। ஆமென். ஆமென்। சிலருடைய விசுவாசத்தை பாத்தீங்கன்னா कुछ के विश्वास को देखोगे तो பிரச்சனை இல்லாத போது விசுவாசமா இருப்பான். परेशानी जब नहीं रहेगी तो विश्वास में रहेगा। பிரச்சனை வந்த உடனே விசுவாசத்தை விட்டுருவான். परेशानी आते विश्वास को छोड़ देगा। எப்ப விசுவாசம் இருக்கணும்?
कब विश्वास रहना चाहिए? பிரச்சனை परेशानी பிரச்சனை परेशानी சத்தமா ஏன் கேட்க மாட்டேங்க आवाज सुनाई नहीं दे रहा। கெட்ட வார்த்தை பேசுற மாதிரிலே கேக்குது गाली என்ன देते சொல்லுங்க பாப்பா பிரச்சனை परेशानी அதிகரிக்கும் போது பிரச்சனை परेशानी अधिक होते பிரச்சனை समय அதிகரிக்கும் போது परेशानी अधिक होते समय பிரச்சனை எவ்வளவு அதிகரிக்கிறதோ परेशानी जितना अधिक होता है அவ்வளவு ஆழங்களில் நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டாம் उतनी गहराई में हमारा विश्वास कार्य करना चाहिए। அல்லேலூயா हालेलुया। விசுவாசத்தில் உத்தமத்தை நிரூபிக்கணும் विश्वास में उत्तमता खराई को साबित करना है। விசுவாசத்தில் எந்த விதத்திலையும் உத்தமத்தை நாம் இழந்து விடக்கூடாது विश्वास में कभी भी जो है उत्तमता को नहीं खोना है। விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டாம் विश्वास में एकदम मजबूती से बने रहना है। சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா शैतान का काम क्या है? நம்முடைய விசுவாசத்தை அசைப்பதுதான் சாத்தானுடைய வேலை हमारे विश्वास को हिलाना ही शैतान का काम है। ஆனா தேவ பிள்ளைகள் लेकिन परमेश्वर के बच्चे விசுவாசத்தில் உத்தமம் உள்ளவர்களாயிருங்க विश्वास में उत्तम खरा बनिए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। 2 கொரிந்தியர் 4:2 சொல்லுகிறது दूसरे कोरिन्थियों का 4th अध्याय का दूसरा वचन कहता है மனுஷனுக்கு முன்பதாக கூட உத்தமமா இருக்க வேண்டுமா मनुष्य के सामने मनुष्य के साथ भी उत्तमता खराई से रहना है। அல்லேலூயா हालेलुया। தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் सारे मनुष्य के विवेक के सामने हमें उत्तमता खरे करके प्रकट करते हैं। சிலர் வந்து कुछ आकर ஆண்டவருக்கு முன்னால உத்தமமா இருந்துருவாங்க परमेश्वर के सामने उत्तम रहते हैं। ஆமென் சிலர் சொல்லுவாங்க நான் ஆண்டவருக்கு முன்னால உத்தமமா தானே வாழ்றேன் कुछ लोग कहते हैं मैं तो परमेश्वर की नजर में परमेश्वर के सामने उत्तमता का जीवन जिया। மனுஷன் பார்த்தா என்ன பார்க்காம போனா என்ன अरे मनुष्य मुझे देखे या नहीं देखे मुझे क्या फर्क पड़ता? உன் உத்தமத்தை எங்கெல்லாம் நிரூபிக்கணும் तेरी उत्तमता खराई को कहां कहां पर साबित करना है? கர்த்தருக்கு முன்னாலேயும் நிரூபிக்கணும் परमेश्वर के सामने भी साबित करना है மனுஷனுக்கு முன்னாலேயும் நிரூபிக்கணும் और मनुष्य के सामने भी साबित करना है। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। உன் பிள்ளைகளுக்கு முன்னால நீ உத்தமமா வாழ்றது தெரியணும் तेरे बच्चों के सामने तू उत्तम जीवन जी रहे हो उनको दिखना நீ चाहिए। உத்தமமா வாழ்றது உன் புருஷனுக்கு தெரியணும் உன் மனைவிக்கு தெரியணும் तू उत्तम जीवन जी रहा है ये बात तेरी पत्नी को पता रहना चाहिए और तेरे पति को पता रहना நீ चाहिए। உத்தமமா வாழ்றது நீ வேலை செய்யற இடத்துல தெரியணும் तू उत्तम खराई का जीवन जी रहा है वो तू काम करने वाली जगह पे उनको पता चलना உன் चाहिए। சொந்த குடும்பங்கள்ல தெரியணும் तेरे खुद के परिवार में पता चलना चाहिए। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல எல்லாம் சில பிரச்சனை வரும்போது நம்மளால வாய் திறக்க முடியல कुछ समय हमारे घर में जब परेशानी आती है तो परिवार में परेशानी तब मुंह नहीं खोल पाते। ஆமா हाँ நான் இப்ப இந்த இடையில ஊருக்கு போயிருந்தேன் मैं अभी बीच में गाँव गया था। எங்க அம்மாவுடைய சொத்து பங்கு போடணும் हमारी माँ की जो जायदाद संपत्ति उसमें बंटवारा करना था। ஒரே ஒரு சித்தி எடக்கு பண்ணிட்டே இருந்தாங்க एक ही चाची थी तो जो बहुत उसमें नाटक कर रही थी। எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா நான் மட்டும்தான் எங்க அம்மா ஃபேமிலியில ஆம்பளை வாரிசு सबने क्या सोचा कि पासे जी जो है उनके माँ के परिवार में जो है वंश में एक ही लड़के எங்க हैं। சித்தி பெரியம்மா எல்லாருக்கும் வீட்ல எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பொட்ட பிள்ளைகள் தான் चाची बड़ी माँ सबके घर में जो है दो दो लड़कियां ही हैं। நான் தான் ரொம்ப வாய் பேசி எல்லாத்தையும் முடிச்சிருவான் அப்படின்னு மத்த சித்தி பெரியம்மா எல்லாம் நினைச்சு बाकी चाची बड़ी माँ ये सोचे थे कि यही जो है बातचीत करके सब काम खत्म करेंगे। என்னால பேச முடியல मैं बात ही नहीं कर सका। ஏன் தெரியுமா क्यों पता है क्या? நான் பேசுறேன்னு வைங்களா मैं बात करूंगा तो மத்தவங்க என்ன சொல்லுவாங்க दूसरे क्या बोलेंगे? இவன் எல்லாம் ஊழியக்காரனா क्या ये सेवक है पास्टर जी है? நான் நியாயம் பேசினாலும் அதை தான் சொல்லுவாங்க பத்தடுங்க मैं न्याय की बात बोलूंगा तो भी वो लोग यही बोलेंगे। அப்படியே வரும் பேசுறதுக்கு ऐसा मुंह में आता था बात करने के लिए ஆனா लेकिन வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன் आते समय में क्या करता था? நீங்க நில்லுங்க நான் போறேன் அப்படின்னு போயிடுவேன் आप खड़े रहिए मैं जाता हूँ करके चले जाता था। ஏன்னா क्योंकि மனுஷனுக்கு முன்பதாகவும் உத்தமத்தை நிரூபிக்க வேண்டியது இருக்கு मनुष्य के सामने भी उत्तमता खराई को साबित करना है। தேவனுக்கு முன்பதாக மட்டுமல்ல सिर्फ परमेश्वर के सामने ही नहीं நான் உத்தமமாய் வாழுகிறதை மனுஷன் அறிக்கையிட வேண்டாம் मैं उत्तम खराई का जीवन जी रहा हूं करके मनुष्य अंगीकार करना चाहिए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से ध्यान दीजिए। உத்தமமா வாழுகிறவன் उत्तम जीवन जीने वाला கர்த்தரிடத்தில் தைரியமா போய் ஜெபிக்கலாம் परमेश्वर के सामने धैर्य के साथ जाके प्रार्थना कर கர்த்தரிடத்தில் सकता है। தைரியமா கேட்கலாம் परमेश्वर धैर्य के साथ मांग सकता है। உத்தமமா வாழலைனா उत्तम जीवन नहीं जिए तो நீ கர்த்தர்ட்ட போய் கேட்கலாம் तू परमेश्वर से जाके मांग सकता है। எப்படி கேட்கலாம் कैसे? பிச்சை கேட்கிற மாதிரி भीख मांगनी तरह தாரும் ஆண்டவரே दीजिए प्रभु தாரும் ஆண்டவரே दीजिए प्रभु। ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ये दोनों में फर्क है। ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு दोनों में फर्क है। உத்தமமா வாழ்ந்தேன்னா उत्तम का जीवन जिया है तो தைரியமா போய் धैर्य से जाके நான் வாழ்ந்திருக்கேன் मैं जिया हूँ। நீங்க சொன்னதை செய்திருக்கேன் आपने जो काम मैंने किया हूँ சொன்னதுபடி வாழ்ந்திருக்கேன் आपने जैसे कहा वैसे जिया हूँ। சொல்லாத ஒண்ண நான் செய்யல आपने जो नहीं कहा उसे मैंने नहीं किया। எனக்கு தாரும் मुझे दीजिए உரிமை हक உரிமை
अधिकार। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்படி வாழவே இல்லை, ऐसे में जीवन जिया ही नहीं, பிரச்சனை வந்துச்சு. परेशानी आई। ஆமென். आमीन। என்ன எப்படி ஜெபிக்க முடியும் உன்னால? तो फिर तो कैसे प्रार्थना कर सकता है? தாங்க ஆண்டவரே, दीजिए प्रभु, தாங்க ஆண்டவரே. दीजिए प्रभु। பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பிச்சை கேட்டுக்கிட்டே. देखो भीख मांगते रहना पड़ेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அவர் தந்தாலும் தருவார், தராமல் போனாலும் நாளைக்கு வா. वो சுட்டா நெய். हो सकता है देगे भी तो देगे, या तो कल बोलेंगे अरे छुट्टा नहीं तो बाद में आ। ஆமென். आमीन। நம்ம வீட்டுக்குள்ள பிச்சைக்காரங்க வரும்போது என்ன சொல்லுவோம் சில நேரத்துல? देखो हमारे घर के बाहर भिखारी आते हैं तो कुछ समय हम क्या कहते சுட்டா हैं? நெய் ஆகே படோ. छुट्टा नहीं, आगे जाओ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। ஆமென். आमीन। நம்ம வீட்டு பிள்ளை வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? हमारा घर का बच्चा आकर पूछे तो क्या कहेंगे? சுட்டா நெய் ना சொல்லுவோம். छुट्टा नहीं करके बोलोगे क्या? चलो 500 लेके जाओ. चलो 500 500 கொண்டு போ। உரிமைக்கும் பிச்சை கேட்கிறதுக்கும் வித்தியாசம். हक में और भीख मांगने में फर्क है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நீ எந்த நிலைமையில கத்தட்ட போய் நிக்க போற? तू कौन सी स्थिति में परमेश्वर के सामने जाके खड़ा रहेगा? உரிமையோட நிக்க போறியா? हक के साथ क्या, இல்ல பிச்சை கேட்கறது மாதிரி போய் நிக்க போறியா? या एक भिखारी के समान भीख मांगने जैसा? Praise the Lord. प्रेज द लॉर्ड। தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने உத்தமமா उत्तम से, தேவன் சொல்லுகிறபடி நீ வாழ்ந்தேன்னு சொன்னா, परमेश्वर जैसे के वैसे जीवन जिया है तो தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख தைரியமாய் धैर्य से நியாயத்தை எடுத்துரைக்க முடியும். न्याय को तू निकाल के बोल सकता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவன் கண்ணீருக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பா. उनके आंसू के लिए परमेश्वर அவன் जवाब கண்ணீரை देंगे। தான் ஆண்டவர் துடைப்பா. उनके आंसू को ही परमेश्वर அவனுக்கு पहुंचेंगे, தான் அற்புதம் செய்வா. उसके लिए अद्भुत करेंगे, அவனை தான் வாழ வைப்பா. उसे ही जीने के लिए रखेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு கால நேரத்துல आज इस सुबह के समय தீர்மானம் பண்ணிக்கொள். एक फैसला कर ले, தேவனுக்கு முன்பதாய் உத்தமமா இருக்கணும். परमेश्वर के सामने उत्तम रहूंगा, மனிதர்களுக்கு முன்பதாக உத்தமமா இருக்கணும். मनुष्य के सामने भी खरा रहूंगा, விசுவாசத்தில் உத்தமம் உள்ளவனா இருக்கணும். विश्वास में खरा रहूंगा, சோதனை நேரத்தில் உத்தமம் உள்ளா இருக்கணும். परीक्षा प्रलोभन के समय भी खरा रहूंगा। தேவனுக்கு முன்பதாய் தைரியமாய் நிற்கக்கூடிய அளவுக்குள்ள உத்தமம் உனக்கு இருக்க வேண்டும். परमेश्वर के सामने धैर्य से खड़ा रहने जैसा उत्तमता खराई मेरे अंदर होनी चाहिए। கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர். आंसू को पोंछेंगे प्रभु। ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் உடனடியாகவே பதில் தருவதற்கு போதுமானவர். तू जो भी विषय के लिए प्रार्थना करेगा सभी को परमेश्वर तुरंत जवाब देंगे। எசேக்கியாவுக்கு சில நிமிஷத்திலேயே பதில். हेजेकिया के लिए कुछ ही क्षण में जवाब। நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பகுதிகளை மாற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போதுமானவர். इन दिनों में तेरे जीवन को जहां पर बदलना है वहां पर बदल ले, परमेश्वर तेरे लिए जल्दी मदद करेंगे। வேகமாய் முழங்கால் படியிடுவா. जल्दी से घुटने टेकेंगे, கண்கள் மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். आंखों को बंद कर हम जल्दी से प्रार्थना எல்லாரும் करेंगे। முழங்கால் படியிட போறோம். सभी जन घुटने टेकेंगे। உன்னை நல்லா யோசித்து பாருங்க. एक बात अच्छे से सोच ले, மரணம் உனக்கு முன்பே இருக்கிறது. मृत्यु तेरे आगे है। எசேக்கியாவே, हेजेकिया நீ மரித்து போக तू போகிறாய். मरने वाला है, நீ மரித்து போக तू போகிறாய். मरने वाला है। அந்த வார்த்தையை கேட்ட உடனே उस बात को सुनते ही எசேக்கியா ராஜா செய்த காரியம், हेजेकिया राजा ने किया कार्य। ஆண்டவரே, परमेश्वर நான் மன உத்தமமா நான் வாழ்ந்திருக்க ஆண்டவரே. मैं मन की खराई से जीवन जिया நான் हूँ, உமக்கு பிரியமா நான் வாழ்ந்திருக்க ஆண்டவரே. मैं आपके प्रिय जीवन जिया நீங்க हूँ, சொன்னதை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. आपने जो कहा उसे मैंने किया हूँ। இயேசுப்பா, यीशु पिता, நீங்க சொல்லாததை நான் செய்யவே இல்லப்பா. आपने जो नहीं कहा उसे मैंने नहीं எனக்கு ஒரு किया। அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. मेरे लिए एक अद्भुत कीजिए। தைரியமாய் தேவ சமூகத்துக்கு போகிறானே. धैर्य से परमेश्वर के सामने जा सकते இன்னைக்கு हैं। ஆண்டவர் சமூகத்துல हाथ परमेश्वर के सम्मुख உன்னால தைரியமாய் போக முடியாத तू धैर्य के साथ नहीं जा எந்த सकता। காரியம் உனக்குள்ளால இருக்கு? कौन सा कार्य तेरे अंदर है? ஏமன் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாம இருக்கா? बात मानना नहीं है क्या? ஏமன் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தேடி வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. परमेश्वर तुझे ढूंढ कर आ रहे ஆனா நீ हैं, ஆதாம போல ஓடி ஒளிகிற लेकिन तो आदम की तरह भाग के छिप जा रहे हैं। காரணம் कारण அவருக்கு முன்னால நிக்க தைரியம் இல்ல. उनके सामने खड़े रहने के लिए धैर्य அவன் சொன்ன नहीं, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. उन्होंने जो बात की उसे तू नहीं माना। இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? आज कितने लोग परमेश्वर के सम्मुख सर நான் पर செய்த समर्पण करेंगे? பாவம் मैंने किया पाप எனக்கு முன்னால இருக்கு. मेरे आगे है, அப்பாட்ட போய் நிக்க முடியல. पिता के सामने से खड़ा नहीं रह தைரியமா पा நிக்க रहा हूं, முடியல. मैं आज सुने पा रहा இன்னைக்கு हूं। கால நேரத்துல கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். आज सुबह के समय परमेश्वर तेरी मदद பாவங்களை करेंगे, அறிக்கையிட்டா तेरे पापों को अंगीकार கர்த்தர் करेगा உனக்கு तो உதவி செய்ய போகிறார். परमेश्वर तेरी मदद करने वाले हैं। கீழ்ப்படியாத பகுதியிலிருந்து जहां पर तू बात नहीं माना நீ வெளியே வந்தா तू बाहर आएगा तो கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். परमेश्वर तेरी मदद करने वाले கர்த்தர் हैं, உனக்கு உதவி செய்ய போகிறார். परमेश्वर तेरी मदद करने ரெண்டு वाले கரங்களை हैं। வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, இயேசுவே, दोनों हाथों का आकाश को उठाकर प्रभु यीशु को देखकर बोल, यीशु இயேசுவே, यीशु எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु। என் பாவம், मेरा என் पाप, கீழ்ப்படியாமை मेरा बात नहीं உன் मानना சமூகத்தில் வந்து நிற்பதற்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. आपके सम्मुख आकर खड़े रहने के लिए धैर्य नहीं होता। இந்த பகுதியில जिस हिस्से में உத்தமமா வாழ முடியல, खराई के साथ जीवन नहीं जी पा रहा, ஒரு பகுதியில நீ உத்தமமா வாழுகிற,
एक हिस्से में तो खराई का जीवन जी रहा है, உனக்குள்ளால கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கு. तेरे अंदर परमेश्वर से डरने का डर है, ஆனா இன்னொரு பகுதியில लेकिन और एक हिस्से में உத்தமத்தை இழந்துறியே. खराई को खो देता है, உத்தமத்தை இழந்துறியே. खराई को खो देता है, உத்தமத்தை இழந்துறியே. खराई को खो देता है, உத்தமத்தை இழந்துறியே. खराई को खो देता है। இந்த கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சத்தமா ஜெபிக்க ஆரம்பி. दोनों हाथों को आकाश की उठाकर जोर से நல்ல प्रार्थना சத்தமா कर, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, अच्छा आवाज उठाकर जवान भाई சகோதரனே जवान சகோதரியே, बहन, भाइयों बहनों கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பி. हाथ उठा के प्रार्थना करो। ஆண்டவரே பஞ்சல சோதனை வரும்போது परमेश्वर को देखकर बोले परीक्षा இனி के நான் समय உத்தமத்தை இழக்க மாட்டேன். आगे मैं खराई को नहीं எத்தனை कहूंगा। பேர் ஜெபிக்க ஆரம்பிங்க. कितने लोग कितने प्रार्थना சோதனை कीजिए, சைக்க தேவன் எனக்கு பலன் தருவீர். परीक्षा को सहने के लिए बल मुझे दोगे, உத்தமமாய் வாழ்வேன் ஆண்டவரே. खराई का जीवन எவ்வளவு जीऊंगा, பாடுகள், कितना भी पीड़ा எவ்வளவு हो, உபத்திரவங்கள் வந்தாலும் कितना भी कलेश आने दो, என் உத்தமத்தை நான் இழப்பதில்லை. मेरे खराईपन को मैं नहीं कहूंगा, உத்தமத்தை இழப்பதில்லை. मेरी उत्तमता को नहीं உத்தமத்தை कहूंगा, இழப்பதில்லை. मेरी उत्तमता को नहीं कहूंगा। யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். अय्यूब ने कहा परमेश्वर ने दिया, परमेश्वर ने கர்த்தரின் दिया, நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की स्तुति हो। ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு, लेकिन मेरे लिए एक ही, கர்த்தருக்கு முன்பதாக परमेश्वर के மனுஷனுக்கு सामने, முன்பதாக मनुष्य के सामने உத்தமத்தை இழக்க மாட்டேன். खराई को नहीं என் कहूंगा। ஆயுசு நாட்கள் முடிந்து போனா கூட मेरा जीवन का दिन खत्म भी हो जाए, உத்தமத்தை இழக்க மாட்டேன். मैं उत्तमता को नहीं कहूंगा। காரணம் என்ன? कारण क्या? நான் உத்தமமா வாழ்ந்தா मैं खराई के साथ जीवन என் जीऊंगा तो கண்களே, मेरी आंखें ही, என் கண்களே, मेरी आंखें ही, அந்நிய கண்கள் அல்ல, अन्य आंखें नहीं, என் கண்களே मेरी आंखें என் ही, மீட்பரை காணோ, मेरे छुड़ाने वाले என் को देखेगा, ரட்சகரை காணோ. उद्धारकर्ता को देखेगा। நான் உத்தமத்தில் வாழ்ந்தா मैं खराई के साथ நான் जीऊंगा तो அவரோடு கூட ஒரு நாள் வாசம் मैं उनके பண்ணுவேன். साथ एक दिन रहूंगा, வாசம் பண்ணுவேன். उनके साथ रहूंगा। அதனால इसीलिए இந்த சோதனையில என் உத்தமத்தை இழக்க மாட்டேன். इस परीक्षा में मेरी खराईपन को नहीं कहूंगा। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தில் உத்தமத்தை இழக்க மாட்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே विश्वास में खराई को नहीं कहूंगा, விசுவாசத்தில் உத்தமம் உள்ளவனாய் வாழுவேன். विश्वास में उत्तमता के साथ जीऊंगा। எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए மனுஷனுக்கு प्रभु, முன்பதாக मनुष्य के सामने, தேவனுக்கு முன்பதாக परमेश्वर के सामने உத்தமமாய் வாழ்வேன். खराई का जीवन जीऊंगा, உத்தமமாய் வாழ்வேன். खराई का जीवन जीऊंगा। தீர்மானம் பண்ணிக்கிறியா? फैसला कर लेते हो क्या? தீர்மானம் பண்ணிக்கிறியா? फैसला कर लेते हो क्या? எந்த பகுதியில உனக்கு வீக்கா இருக்கோ कौन से हिस्से में तू कमजोर है, அதை சரி பண்ணிக்க. उसे सही कर ले। ஃபைனலா ஒன்னு சொல்றேன், अंतिम तुझसे एक बात कहता हूँ, எப்பவும் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்பதற்கு தைரியம் இருக்கணும். हमेशा परमेश्वर के सामने खड़े रहने के लिए धैर्य होना चाहिए। எலியா சொல்றான், एलिया कहता है, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். परमेश्वर के सामने खड़ा रहने वाला मैं कहता हूँ। ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு பயப்படுறேன். நம்ம வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. एक परमेश्वर का बच्चा परमेश्वर के सामने खड़ा रहने के लिए डरता है तो तेरे जीवन में कुछ तो परेशानी है। உன்னை மாற்றிக்கொள், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். तू अपने आप को बदल ले, परमेश्वर तेरी मदद करेंगे। சிம்பிளா மறுபடி கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். एकदम आसान शब्द में एक बार फिर से कह के खत्म करता हूँ, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. जो उत्तम खरा है उसके लिए परमेश्वर साथी है। உத்தமமாய் வாழுகிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறார். जो खरा उत्तमता से प्रार्थना करता है उसकी प्रार्थना को परमेश्वर तुरंत सुनते हैं। உத்தமமாய் வாழுகிறவன் खराई के साथ जीवन जीते हैं। தேவனுடைய பர்வதத்தில் நிலைநிற்பான், வந்து சேருவான் என்று சங்கீதம் சொல்கிறது. परमेश्वर के पहाड़ पर खड़ा रहेगा, वहां आकर पहुंचेगा करके संगीत कहता है। எல்லா பகுதியிலும் உண்மையா வாழ்றதுதான் உத்தமமான வாழ்க்கை. सारे क्षेत्र में अच्छा जीवन जीना ही उत्तम जीवन है। ஒப்பு கொடுக்க ஆரம்பி. समर्पण कर, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद சர்வ करेंगे। வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरण में अर्पण करते பரிசுத்த ஆவியானவரே, हैं। पवित्र आत्मा, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். आप हमसे बात किए उसके लिए धन्यवाद। கர்த்தர் நல்லவர். परमेश्वर बड़ा आगे எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில हिजकिय्याह राजा के जीवन நீங்க में கண்ணீரை துடைக்கிறதுக்கான காரணம் என்ன? आप आंसू पोंछने का कारण क्या है? குறிச்சு ரெண்டு காரியத்தை இன்னைக்கு பேசிருக்கீங்க. उसके विषय दो कार्य हमसे बातें ஒரு की। நாட்களை இன்னும் நீர் பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். आने वाले दिनों में और भी आप बातों करोगे इसलिए स्तुति हो। பேசின காரியத்தில் கவனம் உள்ளவர்களாய் இருக்க आपने जो वचनों से बात की उसमें ध्यान எங்களுக்கு सावधान உதவி रहने के लिए செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். हमारी मदद करने के लिए हम प्रार्थना करते हैं। உன்னதருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். परम प्रधान परमेश्वर के हाथ में दीनता से अर्पण துதியும் करते हैं। கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आराधना महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं, प्रार्थना से अच्छे पिता। மில்கர் बोली ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களோடு மீண்டும் என்று சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய
ஆசீர்வதிப்பார். உன்னுடைய